குட் ஈவினிங்.
So, good evening all of you. வீடியோ தெரியுதாப்பா? ஸ்க்ரீன் தெரியுதா? நான் பேசுறது கேட்குதா? கேன் ஏபிள் டு ஹியர்? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், ரைட்? ஸோ ரொட்டேஷனல் டைனமிக்ஸோட ஒரு ரிவிஷன் தான் we are going to do. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஒரு குயிக்காக ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். பிஃபோர் சால்விங் த கொஷின்ஸ் அண்ட் பிஃபோர் ரிவிஷன், ஸோ இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜஸ்ட் நோ தட் ஐடியா. ஸோ இது வரைக்கும் ஜேஇ மெயின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரைட்? ஸோ மெயின் டாபிக் ரொட்டேஷனல் டைனமிக்ஸோட மெயின் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அதுக்கு அடுத்து டார்க். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் வந்து டைனமிக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். டைனமிக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இதில் வந்து we will learn rolling motion. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மேஜர் டாபிக்ஸ். ஸோ அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். ஸோ ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் அப்படிங்கிறப்ப இட் இஸ் லைக் யூ வில் கெட் கைனமேட்டிக்ஸ், ரைட்? ஸோ மெயினாக வந்து கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ், ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ். அதுக்கப்புறம் டைனமிக் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் ஆர் ரோலிங் மோஷன். இதுதான் மேஜர் டாபிக். ஸோ ஃபேர் இப்போ வரைக்கும் ஜேஇ மெயின்ஸில் ஸோ அரவுண்ட் ஒரு 200 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, ரைட்? ஸோ இப்போது இந்த இயர் 2026 ஏப்ரல் ஷிஃப்ட் வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 200 கொஷின்ஸ் இருக்கும். அதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் மட்டுமே வந்து வில் ஹாவ் நியர்லி 90 கொஷின், 90+ கொஷின். டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டமில் வந்து அரவுண்ட் 90 கொஷின். ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் ரோலிங் மோஷனில் அரவுண்ட் ஒரு 40 கொஷின்ஸ் இருக்கும். இதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர், ரைட்? ஸோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர். அதுக்கப்புறம் இஃப் யூ டேக் அ நீட் எடுத்தீங்க அப்படின்னாலும் இதே வெயிட்டேஜ் தான், பட் 200 கொஷின்ஸ் இருக்காது, ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இது வரைக்கும் 100 கொஷின்ஸ். ஜேஇ அட்வான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேர், ரைட்? ஸோ இது வரைக்கும் 114 கொஷின். ஸோ 114 கொஷின், ஒன் ஆஃப் த மேஜர் சாப்டர். ஸோ ஐஐடி சீட்டு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிற ஒன் ஆஃப் த சாப்டரில் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் ஒரு சாப்டர், ரைட்? ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் யூ டேக் தட் ப்ரீ ரெக்யூசைட்ஸ், அதாவது ரொட்டேஷனல் மோஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து இந்த சாப்டர் பயங்கர டஃபஸ்ட் சாப்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நீட் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ரைட்? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில ஃபிசிக்ஸ் கான்செப்ட் தெரியணும், ஒரு சில மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் தெரியணும். ஸோ அது என்ன டாபிக் அப்படிங்கிறதான் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். மெயினாக ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது வந்து என்னென்னா லாஸ் ஆஃப் மோஷனில் இருந்து ஃபோர்ஸ்னால் என்ன, வாட் யூ மீன் பை ஃபோர்ஸ், நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன, லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்ன. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு தெரியணும் பிஃபோர் ஸ்டடிங் திஸ் சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் சர்க்குலர் மோஷன், பேசிக் ஐடியா. ஸோ பேசிக் சர்க்குலர் மோஷன், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஆங்குலர் வெலாசிட்டின்னு என்ன, ஆங்குலர் அக்சலரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க் எனர்ஜி பவரோட பேசிக் ஐடியா தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ இந்த சாப்டர் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இஃப் யூ லேர்ன், ஸோ ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட் எடுத்தோடனே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா படிக்கிறதுக்கு வந்து இதில் எந்த ஒரு சாப்டரோட ஐடியாவும் இல்லாமல் இருந்தாலுமே we can learn. ஃபர்தர் டாபிக்ஸ் போகிறப்ப டார்க், ஆங்குலர் மொமெண்டம், ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ் போகிறப்ப நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படும். தட் இஸ் அ பாயிண்ட். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது என்னன்னா வெக்டார்ஸ், ரைட்? ஸோ வெக்டாரோட அடிஷன் எப்படி இருக்கும், மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கும், பேசிக் ட்ரிக்னாமெட்ரி, கால்குலஸ், ரைட்? ஏன்னா ஜேஇ அட்வான்ஸ் ப்ராப்ளம் போகிறப்ப நிறைய வந்து டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்மளுக்கு வந்து கால்குலஸோட நாலேஜ் தேவை. இதுதான் ஜென்ரல் ஐடியா. ஸோ ப்ரீ ரெக்வசட்ஸ் அப்படின்னா இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த சாப்டரோட லாஸ் ஆஃப் மோஷன், கைனமேட்டிக்ஸ், ஒர்க் எனர்ஜி பவர், வெக்டார்ஸ், பேசிக் ட்ரிக்னாமெட்ரி, கால்குலஸோட கொஞ்சம் ஐடியா இருந்தாலே போதும், யூ கேன் டூ. ஸோ தட் இஸ் அ திங். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, ஸோ இந்த சாப்டர்ஸோட ஐடியாஸ் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த சாப்டர் படிக்கிறதுனாலவே, அதாவது ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் படிக்கிறதுனால எந்தெந்த சாப்டரும் நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்லைடு தான் இந்த. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ ஃபியூச்சர் கிளாஸஸில் படிக்கிறப்ப யூஸ் ஆகும். அதாவது கிராவிடேஷன். ஸோ ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம +1 படிக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து கிராவிடேஷன். இந்த கிராவிடேஷனில் கெப்லர்ஸ் லா அப்படின்னு நம்ம படிக்கிறப்ப, செகண்ட் லா ஆஃப் கெப்லர் படிக்கிறப்ப ரொட்டேஷனல் டைனமிக்ஸோட கான்செப்டை அங்கே யூஸ் பண்ணுவோம், ரைட்? அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ரொட்டேஷன் ஆஃப் அ ஃப்ளூயிட் இன் அ பைப். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி ஒரு பைப் கொடுத்துட்டு, ஸோ இந்த பைப் வந்து ஒரு ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஒரு ஒமேகா ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகுது. இதில் உள்ள ஃப்ளூயிடோட டென்சிட்டி வந்து ரோ, இதோட லென்த் வந்து எல். என்ன கேட்கலாம்? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்னங்கிற மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் தேவை. ஸோ ஈவன் தோ அது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொஸ்டினாக இருந்தாலும் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ஐடியா வந்து இந்த சாப்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் கிராவிடேஷனில் கெப்லர்லாம். அதுக்கப்புறம் ஆசிலேஷன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆர் ஆசிலேஷன். ஸோ அதில் வந்து ஆங்குலர் மோஷன், அதாவது எஸ்ஹெச்எம் ஆஃப் ஆங்குலர் மோஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும், ரைட்? ஸோ ஆங்குலர் மோஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்டுலம் இருக்குது. இந்த பெண்டுலம் வந்து என்ன பண்ணுறோம்? இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். இங்கே போன உடனே தீட்டா. இது எவ்வளோ டைம் பீரியட் எடுத்து ஆசிலேட் ஆகும், அதோட ஃப்ரீக்வன்சி என்ன, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த சாப்டரோட நாலேஜ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு இந்த 3 சாப்டருமே வந்து நம்மளோட +1 சாப்டர்ஸ். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே +2 சாப்டர்ஸ், ரைட்? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் எவர் +2. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ரொட்டேஷன் ஆஃப் அ டைபோல். அதாவது ஒரு டைபோல் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த டைபோல் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ரொட்டேட் ஆனால், ரைட், அதோட டைம் பீரியட் என்ன, ஃப்ரீக்வன்சி என்ன, அது எவ்வளோ ஆங்குலர் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இந்த டேட்டா தேவை, இந்த சாப்டரோட நாலேஜ் தேவை. தென் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இந்த 4 சாப்டருமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் இன் அவர் +2ல. மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டில் கேல்வனோமீட்டர் சால்வ் பண்ணுறப்ப வி வில் யூஸ், ரைட்? ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க என்னென்ன டாபிக்ஸில் அதை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி. இப்போ அந்த டாபிக் நம்ம ரிவைஸ் பண்ணுறப்ப, அந்த டாபிக் டீச் பண்ணுறப்ப ரொட்டேஷனல் டைனமிக்ஸை கோத்ரூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் இஎம்ஐ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ரொட்டேஷன் ஆஃப் அ ராட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு சால்வ் பண்ணுறப்ப தேவைப்படும், ரைட்? ஸோ எப்படி அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இதில் வந்து நான் ஒரு ராட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ராட் வந்து ஒரு ஒமேகா ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ ரொட்டேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும், ஒரு ஆங்குலர் ஆக்சலரேஷன் இருக்கும், ஒரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொட்டேஷனல் டைனமிக்ஸோட நாலேஜ் வந்து தேவை, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் இஎம்ஐ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது ப்ரீவியஸ் நீட் அண்ட் ஜேஇ கொஷின் தான். அந்த சாப்டர் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் அட்டாமிக் ஃபிசிக்ஸ், போர்ஸோட, நீல்ஸ் போரோட அட்டாமிக் மாடல். கெமிஸ்ட்ரியே நீங்கள் படிச்சிருப்பீங்க, செகண்ட் ஹைப்போதீசிஸ் ஆஃப் போர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. அது எதுலேருந்து டெரிவ் பண்ணியிருப்பார் நீல்ஸ் போர் அப்படிங்கிறது? ஃப்ரம் த பிரின்சிபல் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அது எந்த சாப்டரில் படிச்சிருப்போம் அப்படின்னா ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். அப்படின்னா இப்போ 11th நீங்கள் படிக்கிற சாப்டர்ஸ் அந்த சாப்டர்ஸில் மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது, ரைட்? ஸோ யூ ஜஸ்ட் செக் இட். ஒரு 7 சாப்டர்ஸில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக இந்த ரொட்டேஷனல் டைனமிக்ஸை யூஸ் பண்ணுறோம், இன்டெரக்டாக நிறைய பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதனால் ஹாவ் அ பேசிக் ஐடியா வாட் யூ மீன் பை ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். ஸ்டார்டிங்லேருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் சாப்டர், ரைட்? ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் ஆகாது, கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ திஸ் ஆர் த ஜென்ரல் ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டேஜ் ஆஃப் தி சாப்டர், ரைட்? ஸோ மொத்த +1 +2 ஃபிசிக்ஸ்லேயுமே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் சாப்டர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 3 சாப்டர். +1ல் எடுத்தோம் அப்படின்னா ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், +2ல் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ரே ஆப்டிக்ஸ். அதில் ஒன் ஆஃப் த சாப்டர் தான் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், அதோட வெயிட்டேஜ். அடுத்து இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் ஓரளவுக்கு ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடு. அப்புறம் இந்த சாப்டர் படித்தா மற்ற எந்தெந்த சாப்டர்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் திஸ் ஒன். ஸோ இதுதான் ஜென்ரல் ஐடியா அபவுட் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். வில் கெட் இன் டு த டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பார்க்க போகிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இன்ஜினியரிங்லேயும் சரி, ஃபிசிக்ஸ்லேயும் சரி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இப்போது ஜஸ்ட் லுக் அட் திஸ் இமேஜ். இப்போ இந்த பர்சன் வந்து இந்த ரோப்பில் நடக்கிறப்ப ஹீ இஸ் ஹேவிங் அ ரோப், ரைட்? ஸோ அந்த ரோப்பில் நடக்கிறப்ப ஹீ இஸ் ஹேவிங் அ ஸ்டிக். ஒரு ஸ்டிக்கு கையில் வச்சுருக்காரா? ஸோ எதனால் இந்த ஸ்டிக்கு கையில் வச்சுருக்காரு அப்படின்னா டு இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ்.
நம்ம ரோப்பில் நடந்து போகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்து ஒரு சைடு வந்து சாயறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, பிகாஸ் ஸ்டெபிலிட்டி இருக்காது. அப்படி சாயாமல் இருக்கணும் அப்படின்னா, ரொட்டேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஸோ அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ரொட்டேஷன் அதிகமாக இருக்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ரொட்டேஷனை தான் நம்ம டெக்னிக்கலாக என்ன சொல்கிறோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரைட்? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொட்டேஷனல், ரைட்? ஸோ ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ரொட்டேஷன், சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ரொட்டேஷன். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ரொட்டேஷன், அதாவது ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதை யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் ப்ரொவைட் பண்ணுது. எப்படி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அங்கே ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, இந்த ரோப், ரைட்? இந்த ரோப்பில் நடந்து போகிறப்ப இந்த ஸ்டிக், ஸோ அந்த ஸ்டிக்கில் நம்ம பிளேஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம், ஸோ இந்த பக்கம் ஒரு எண்டில் நம்ம மாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், இந்த பக்கம் ஒரு எண்டில் மாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். மாஸ் வந்து என்ன ஆகுது, இந்த ஆக்சிஸ்லேருந்து ரொம்ப தூரத்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆக்சிஸ்லேருந்து மாஸ் எவ்வளோ தூரத்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது ஜென்ரல் ஐடியா போட்டால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா, அந்த ஸ்டிக்கு வந்து எவ்வளோ லென்த்தாக நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இனர்ஷியா அதிகமாக இருக்கும். இனர்ஷியானா ரெசிஸ்டன்ஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ரொட்டேஷன். ஸோ இந்த ஸ்டிக்கோட லென்த், இஃப் யூ லுக் அட் தட், ரைட்? ஸோ இந்த ஸ்டிக்கோட லென்த் வந்து அதிகமாக நமக்கு வந்து என்னாகும், ரொட்டேஷ்னல் இனர்ஷியா வந்து அதிகமாகும். அப்படி ரொட்டேஷனல் இனர்ஷியா அதிகமாகுதுன்னா ரொட்டேஷன் வந்து என்னாகும், கஷ்டம், ரொட்டேட் ஆகிறது கஷ்டம். ஸோ ஏன்னா அந்த ரோப் மேலே நடந்து போகிறப்ப நம்ம என்ன ஆகக்கூடாது, ரொட்டேட் ஆகக்கூடாது. அப்படி என்ன பண்ணணும், அதோட ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ மாஸை வந்து சடனாக நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், அந்த மாஸோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா, இதுதான் நம்மளோட ஆக்சிஸ், இந்த பர்சனோட ஆக்சிஸ் வந்து இதுதான். இங்கேருந்து டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படின்னா இந்த ஆக்சிஸ்லேருந்து கடைசி மாஸ் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ லுக் அட் த பியூட்டி, மாஸ் மட்டுமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை முடிவு பண்ண போகிறது கிடையாது. அந்த மாஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ அதை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹவ், ரைட்? ஸோ இது எக்ஸாம்பிள். செகண்ட், இப்போ நார்மலாக வந்து நம்ம அந்த சம்மர் சால்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், வில் பிரிங் அவர் ஆர்ம்ஸ் க்ளோசர், ரைட்? ஸோ இந்த மாதிரி கொண்டு வரப்போ ரொட்டேஷன் என்ன ஆகும், ஃபாஸ்ட் ஆகும். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. வில் டிஸ்கஸ் பேஸ்ட் ஆன் ஆங்குலர் மொமெண்டம்ல அதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி திஸ் இஸ் கால்டு ஃப்ளைவீல். ஓகே, இந்த டிவைஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ளைவீல். ஓகே, ஃப்ளைவீல், ஐ வில் ரைட் ஹியர் ஃப்ளைவீல். ஸோ ஃப்ளைவீல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த என்ஜினியரிங் மார்வலஸ். அதாவது இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர லார்ஜர். அப்புறம் நீங்கள் கம்மியான ஸ்பீடில் அது சுற்றினாலே அதிகமான எனர்ஜி என்ன பண்ணி வச்சுக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டிவைஸ் தான் வந்து என்னன்னா ஃப்ளைவீல். ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னா, ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணலாம், ஒரு கெப்பாசிட்டரில் ஸ்டோர் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு ஸ்டெடி அவுட்புட் வேணும் அப்படின்னா நான் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுவேன். எனக்கு இன்ஸ்டன்டேனியஸில் அவுட்புட், எலக்ட்ரிக்கல் அவுட்புட் வேணும்னா கெப்பாசிட்டரில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஃப்ளைவீலை வந்து என்ன சொல்கிறோம், இட்ஸ் அ மெக்கானிக்கல் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதாவது இதோட இனர்ஷியா இஸ் வெரி ஹியூஜ். ஏன்னா இதுதான் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இங்கேருந்து பார்த்தோம்னா இவ்வளோ தூரத்தில் மாஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஒரு ஸ்பீடில் அதை சுற்றினாலே அதிகமான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஹாவ் அன் ஐடியா. நிறைய கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப யூ வில் ஹியர் திஸ் நேம் ஃப்ளைவீல் அப்படின்னு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் லைக் ஒரு மெக்கானிக்கல் கெப்பாசிட்டர், ஒரு மெக்கானிக்கல் பேட்டரி. அது வந்து என்ன பண்ணும், ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்போ தேவையோ அப்போ கொடுக்கும். நிறைய என்ஜின்ஸில், சம்வாட் டீசல் என்ஜின்ஸில், பெரிய பெரிய இடத்துலலாம் என்ஜின் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃப்ளைவீலை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதான் ஜென்ரல் ஐடியா அபவுட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒரு இன்ட்ரடக்ஷன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னன்னா, ஃபைனலி ஜஸ்ட் ரிமெம்பர், ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ரொட்டேஷன். அதாவது ரொட்டேஷன் ஆகிறத மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன பண்ணும், தடுக்கும். ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹவ். ஸோ இனர்ஷியா அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறப்ப ரொட்டேஷனோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹவ். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாயிண்ட் மாஸ். ரைட், எனக்கு வந்து ஸோ மொமெண்ட் இனர்ஷியா ஆஃப் அ பாயிண்ட் மாஸ். நான் இங்கே ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஆக்சிஸ் வந்து ஒரு ஏ ஆக்சிஸ். இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ்
டி டிஸ்டன்ஸில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு எம் மாஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு எம் மாஸ் பிளேஸ் ஆகிருக்கு இந்த ஆக்சிஸில் இருந்து. இப்போ இந்த மாஸ் இந்த ஆக்சிஸை பொறுத்து எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுக்கும் அப்படின்னா, ஸோ யூ கேன் கால்குலேட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஏ ஆக்சிஸ் வில் பி மாஸ் டைம் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஜெனரல் ஐடியா. ஸோ திஸ் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாயிண்ட் மாஸ் அபவுட் திஸ் ஆக்சிஸ். மாஸ் வந்து பாயிண்ட் மாஸாக இருக்கிறப்ப இட்ஸ் அ வெரி சிம்பிள் மேத். டேரெக்டாக ஃபைண்ட் பண்ணிடலாம், மாஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் அதிகமானாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும், ஆக்சிஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் அதிகமானாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னாகும், அதிகமாகும். அது மாதிரி பாயிண்ட் மாஸாக இல்லாமல் ஒரு சிலிண்டர்லேயோ ஸ்பியர்லேயோ டிஸ்க்லேயோ ரிங்லேயோ மாஸ் இருந்தாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதை பொறுத்துலாம் மாறும்? ஸோ தட் யூ ஹவ் டு நோ தட். So the moment of inertia depends on mass of the body, right? So it depends on the distance from the axis. Okay, so distance from the axis. Distance from the axis. The distance from the axis நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, the distribution of mass, right? So this you can say as a distribution of mass. Okay, so moment of inertia எதை பொறுத்து மாறுது, மாஸ் பொறுத்து மாறும். மாஸ் அதிகமாச்சுன்னா moment of inertia அதிகமாகும். ஆக்சிஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுனாலும் moment of inertia அதிகமாகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் it depends upon shape of the body. Okay, so shape of the body. நம்ம இங்கே பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஷேப் பற்றிலாம் எதுவும் கன்சிடர் பண்ணல. ஆனால் இந்த பாயிண்ட் மாஸ் வந்து வேறு ஒரு சிலிண்டராக மாறினா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னாகும் மாறும். ஸோ இதான் வெரி இம்பார்ட்டண்ட் டிபெண்டன்சி ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அப்படின்னா மாஸ் சேஞ்ச் ஆனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேஞ்ச் ஆகும், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் சேஞ்ச் ஆனாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேஞ்ச் ஆகும், ஷேப் ஆஃப் த பாடி சேஞ்ச் ஆனாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேஞ்ச் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் ஐடியா ஹவ் டு ஹேவ் ஃபார் அ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. So any doubts so far? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது இன்ஜினியரிங் டேர்மில் எடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் அ செகண்ட் ரேங்க் டென்சார் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ செகண்ட் ரேங்க் டென்சார், ஓகே, ஆர் கேன் சே ரேங்க் 2 டென்சார். ஸோ ரேங்க் 2 டென்சார் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆனால் நம்ம ஸ்கூல் லெவலில் ஜேஇ லெவலில் படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை ஸ்கேலாராகவே ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கேலாராகவே ட்ரீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டேரெக்ஷனை பொறுத்து மாற போகிறது கிடையாது, பட் ஆக்சிஸை பொறுத்து மாறும். ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரேங்க் 2 டென்சார் அப்படின்வாங்க. ஸ்கேலார் அப்படிங்கிறது ரேங்க் 0 டென்சார். ஸோ 1 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா யூ ஹவ் டு நோ தட் இந்த டென்சார். பட் நாம் இதை எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம், ஸ்கேலாராக தான் ட்ரீட் பண்ண போகிறோம். அப்படின்னா லா ஆஃப் வெக்டார் அடிஷனை இது ஒபே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹேவ் ஃபார் அ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நெக்ஸ்ட்டு இப்போ we'll have one more name for it. என்ன நேம் அப்படின்னா it is called second moment of mass. Second moment of mass. இப்போ moment of mass அப்படின்னா என்ன மீனிங்னா, மாஸை வந்து நம்ம ஒரு பொசிஷன் வெக்டரில் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு பேர் மொமெண்ட் ஆஃப் மாஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னா இந்த மாஸை வந்து என்ன பண்ணுறோம், பொசிஷன் வெக்டரில் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு பேர் மொமெண்ட் ஆஃப் மாஸ். செகண்ட் மொமெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னா இதை என்ன பண்ணுறோம், ஒரு பொசிஷன் வெக்டரில் மல்டிப்ளை பண்ணுறோம். So you can write like this, it is a m r vector dot r vector. இப்படி எழுதிக்கலாம், r vector dot r vector. So dot product அப்படிங்கிறப்ப அது ஸ்கேலார் ப்ராடக்ட், ரைட்? ஸோ அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறோம், ஸ்கேலாராக ட்ரீட் பண்ணிக்கிறோம். டென்சார் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுவோம். தட் இஸ் பியாண்ட் அவர் ஜேஇ அட்வான்ஸ் வரைக்கும் அதை கேட்க மாட்டாங்க. என்ஜினியரிங் ஸ்டடீஸ் போகிறப்ப யூ வில் ஹாவ் தோஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ m r dot r.
ஸோ இதை நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we are writing m into r square. ஸோ மூமெண்ட், ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். மூமெண்ட் அப்படின்னால என்ன பண்ணுறோம், அந்த குவான்டிட்டியை ஒரு பொசிஷன் வெக்டாரால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மூமெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னா மாஸை ஒரு பொசிஷன் வெக்டரில் மல்டிப்ளை பண்ணுறோம். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸை பொசிஷன் வெக்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். மூமெண்ட் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா மொமெண்டமை பொசிஷன் வெக்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ தட் இஸ் அ ஜென்ரல் ஐடியா ஹவ் டு நோ ஃபார் அ மூமெண்ட். ஸோ செகண்ட் மூமெண்ட் அப்படிங்கிறப்ப ஸோ எம்ஆர் அண்ட் ஆர். ஸோ ஆர் டாட் அதெல்லாம் எம்ஆர் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேலார் அப்படின்னு ட்ரீட் பண்ணலாம். லா ஆஃப் வெக்டர்ஸ் ஒபே பண்ண போகிறது கிடையாது, சிம்பிளாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஐடியா ஹவ் டு ஹாவ் ஃபார் இட். ஸோ இதோட யூனிட் தெரியும், இட்ஸ் அ கேஜி, ரைட்? ஸோ இது வந்து கேஜி மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இதோட யூனிட். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ரொட்டேஷன். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும், டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும், ஆக்சிஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும், ஷேப் ஆஃப் த பாடியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே, சேஞ்ச் ஆகாதுன்னா பாடியோட ஸ்பீடு, பாடியோட எனர்ஜி, பாடியோட ஆங்குலர் வெலாசிட்டி, பாடியோட ஆங்குலர் ஆக்சலரேஷன், இதை பொறுத்து எல்லாமே என்ன சேஞ்ச் ஆகாது, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இதை பொறுத்தெல்லாம் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேஞ்ச் ஆகாது. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எந்த ஒரு கைனமேட்டிக் டைனமிக் வேரியபிளை பொறுத்து மாறாது. இதெல்லாம் கைனமேட்டிக் வேரியபிள், ஸ்பீட் கைனமேட்டிக் வேரியபிள், டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன், இதை பொறுத்து மாறாது. ஒரு பாடி எந்த ஸ்பீடில் போனாலும் டஸ் நாட் மேட்டர், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகாது, மாறாது. அதே மாதிரி டைனமிக் குவான்டிட்டி, எனர்ஜி, ஒர்க்கு, ஃபோர்ஸ், இதை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்டாக இருக்கிறது வந்து இந்த 3 குவான்டிட்டிஸ் தான்: மாஸ், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த பாடி. ஸோ என்னோட வெலாசிட்டி ஹை வெலாசிட்டியில் போகுது அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்குமா அப்படின்னா நோ, வி கேன் நாட். அப்படி ஒரு லாஜிக்கே கிடையாது. எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆக போகிறது கிடையாது, மாற போகிறது கிடையாது. அதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருந்தாலும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாற போகிறது கிடையாது. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் 3 ஃபேக்டர்ஸ். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைனமிக் அண்ட் கைனமேட்டிக் வேரியபிள்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹேவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு so moment of inertia of point mass பார்த்தோமா. next moment of inertia for the system of masses. right, system of particles. அது ஒரே ஒரு மாஸ் மட்டும் ஒரு ஆக்சிஸ்ல இருந்து d டிஸ்டன்ஸ்ல இருந்தா அந்த மாஸோட moment of inertia வந்து என்ன, m into d square. இதே நிறைய பார்ட்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபார் சே மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் இருக்குது. இந்த ஆக்சிஸில் r1 டிஸ்டன்ஸில் ஒரு m1 மாஸ் இருக்குது, r2 டிஸ்டன்ஸில் m2 மாஸ் இருக்குது, r3 டிஸ்டன்ஸில் m3 அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்குது. இப்போ இந்த ஆக்சிஸ் யூ கேன் டேக் சம் எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்? இப்போ இந்த ஆக்சிஸ்க்கு 3 மாசம் சேர்ந்து எவ்வளோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுக்கும் அப்படின்னு ஃபைன் பண்ணோம்னா we already know. இந்த மாஸ் எவ்வளோ இனர்ஷியா, m1 into r1 ஸ்கொயர், m2 into r2 ஸ்கொயர், m3 into r3 ஸ்கொயர். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன தெரியும் நமக்கு, ஸ்கேலார். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு மாதம் கொடுக்குற இனர்ஷியாவை ஃபைன் பண்ணி மொத்தமாக டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு டேரக்ஷனே கிடையாதுல்ல. ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது கேன் சே தட் m1 r1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 r2 ஸ்கொயர் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா டிஸ்கிரீட் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஒவ்வொன்றும் தனித்தனி பாயிண்ட் மாஸாக இருக்குது, ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. அப்போ நான் ஒவ்வொரு மாஸ் கொடுக்குற மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்பிளஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான் இது, வந்து வெக்டார் கிடையாது, ஸ்கேலார். அதனால் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். இதே நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன் யூஸ் அ சம்மேஷன் ரூல். ஸோ mi ri ஸ்கொயர் i ஃப்ரம் 1 to m. ஸோ இதுதான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். டிஸ்கிரீட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதில் நிறைய பார்ட்டிகல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒரு பாயிண்ட் மாஸ் இருந்ததுன்னா யூ கேன் கோ வித் திஸ் லாஜிக். ஒருவேளை அந்த மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கால்குலஸோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹேவ்.
ஸோ டவுட் என்ன அப்படின்னா லேக் ஆகுது, அது இப்போ ரெக்டிஃபை ஆகிடும், ரைட். பட் சேஞ்ச் இன் ஸ்பீட் ரிசல்ட்ஸ் இன் சேஞ்ச் இன் ஷேப், ரைட் சார். ஸோ டசன்ட் அஃபெக்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சி சேஞ்ச் இன் ஸ்பீட் அப்படிங்கிறப்ப ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்ப்பா. இப்போ நார்மலாக மெக்கானிக்ஸில் நம்ம ட்ரீட் பண்ணுறப்ப ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்னா அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா தான், நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், டிஃபார்ம் ஆகும். இப்போ நார்மல் நம்ம ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் பாடி என்ன ஆகும், டிஸ்பிளேஸ் தான் ஆகும். பாடி என்ன ஆகாது, டிஃபார்ம் ஆகாது. ஸோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறப்பவே டிஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஷேப் மாறப்போகிறது கிடையாது, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறப்போகிறது கிடையாது, ரைட். ஒருவேளை ஷேப் மாறுச்சு, ஏன்னா நம்ம இந்த ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது வி வில் ஹாவ் அன் அசம்ஷன் இட் இஸ் அ ரிஜிட் பாடி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரிஜிட் பாடி டைனமிக்ஸ். ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து மாறவே மாறாது. அதுக்கு பேர் தான் ரிஜிட் பாடி. அதனால் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ஷேப் மாறாது. ஷேப் மாறலாம், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறாது. ஸோ கிளியர். எனி மோர் டவுட்? So, tensor means, so tensor அப்படிங்கிற ஸ்கேலார், வெக்டார் இது எல்லாமே டென்சாரோட ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட். ஸோ அது இன்ஜினியரிங் ஸ்டடி படிக்கிறப்ப டீட்டெயிலாக படிப்பீங்க. இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டென்சார் அப்படிங்கிறது ஸ்கேலார் வெக்டாரை விட ஒரு ரேங்க் ஹையர். 0 ரேங்க் டென்சாருக்கு பேர் ஸ்கேலார், ஃபஸ்ட் ரேங்க் டென்சார் அப்படிங்கிறது வெக்டார். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆக்சுவலாக செகண்ட் ரேங்க் டென்சார். ஆனால் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், ஸ்கேலராக ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னா அதோட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, so இதை பேஸ் பண்ணி we will do some problems. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கப்பா. ஸோ 5 particles of mass 2 kg are attached to the rim of a circular disc of radius 0.1 meter and negligible mass. Moment of inertia of the system about the axis passing through the center of the disc and perpendicular to the plane. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஸ்க்ரீன் ஸ்லைட்லி பிளர்ராக இருக்கா? ஸோ அது நார்மல் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 1 or 2 seconds அப்படி இருக்கும், திரும்ப நார்மல் ஆகிடும். என்ன டவுட்டு? So there are any combined questions for properties of solids and rotational mechanics? Yes, they can do. Rotational mechanics properties of solids they will combine.
பட் அவங்க ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யூ கேன் ட்ரீட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் டிஸ்க்கு, ரைட், அந்த சர்க்குலர் டிஸ்க்கு வந்து நெக்லிஜிபிள் மாஸ், இதில் ஒரு 5 பார்ட்டிகல்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5. இதோட ரேடியஸ் வந்து they mentioned எவ்வளோ, 0.1 மீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம் அபவுட் த ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த டிஸ்க் அண்ட் பர்பண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். அதாவது சென்டர் வழியாக பாஸ் ஆகுது, பிளேனுக்கு பர்பண்டிகுலர். ஸோ சென்டர் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா இதுதான் ஆக்சிஸ். இந்த சென்டர் வழியாகவே நிறைய ஆக்சிஸ் பாஸ் ஆகும். அவங்க என்ன சொல்கிறாங்க, பர்பண்டிகுலர் டு த பிளேன். இப்போ அந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் யூ XY பிளேனில் இருக்கும். ஸோ இதுக்கு பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது இந்த ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த பாயிண்ட் மாசஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், இட்ஸ் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல், அப்படி தானே, எல்லாமே வந்து 2 kg மாஸ், ரேடியஸ் வந்து 0.1 மீட்டர். ஸோ என்ன பண்ணிக்கலாம் நீங்கள், மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ சம்மேஷன் போட்டுக்கலாம். மொத்தம் எத்தனை பார்ட்டிகல், 5 பார்ட்டிகல். ஸோ மாஸ் வந்து 2 kg, டிஸ்டன்ஸ் வந்து 0.1 ஸ்கொயர். ஸோ 10 into 10 to the power minus 2. So we'll get 10 to the power minus 1 kg meter square. So 0.1 kg meter square. So simplest question. Next question. So second question வந்து discuss பண்ணிட்டு solve பண்ணுவோம். Let's look at the question. So assess and reason. So moment of inertia of a particle is same whatever be the axis of rotation. Right. So moment of inertia of a particle is same whatever be the axis of rotation. Correct? Correct கிடையாது. ஏன்னா ஆக்சிஸ் மாறுறதுனால டிஸ்டன்ஸ் மாறும், டிஸ்டன்ஸ் மாறினா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். ஸோ அசசன் இஸ் ராங். ஸோ ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ரீசன் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ ஏ இஸ் ராங், ஆர் இஸ் ட்ரூ. So next question. So interesting question. 3 point masses each of mass m are placed at the corners of equilateral triangle of side A. Then the moment of inertia of the system about an axis passing along one side of the triangle. Right. So ஒரு equilateral triangle 3 பாயிண்ட் மாஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எம் மாஸ் ஒரு சைடு வந்து ஏ. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி சிஸ்டம் அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் அலாங் ஒன் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஏதோ ஒரு சைடு வழியாக போகிற ட்ரையாங்கிள், நீங்கள் எந்த சைடாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து பேஸ் சைடு எடுத்துக்கிறோம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து ஐம் கிவிங் எனி நேம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும்.
Try to solve it. So option C வருதா? Okay, we'll try it. இப்போ ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாஸ் அண்ட் இந்த மாஸ் ரெண்டும் அந்த ஆக்சிஸில் தான் இருக்குது. இப்போ ஒரு மாஸ் வந்து அந்த ஆக்சிஸில் இருந்தால் அந்த ஆக்சிஸில் இருந்து அந்த மாஸோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன? 0. அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிகாஸ் ஆஃப் திஸ் மாஸ் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிகாஸ் ஆஃப் திஸ் மாஸ் வில் பி 0. இந்த ரெண்டுமே எந்த ஒரு இனர்ஷியாவும் கொடுக்காது. ஏன்னா அந்த ரெண்டு மாஸும் அந்த ஆக்சிஸ் மேலே இருக்குது. ஆக்சிஸ்லேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸே வந்து இருக்காது. அப்படின்னா இந்த மாஸ் மட்டும்தான் இனர்ஷியா கொடுக்க போகுது. ஓகே, ஸோ நோ தட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா a/2. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும், இந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ். ஸோ நோ தட் இட் இஸ் கோயிங் டு பி ஹைபாட்னஸ் எடுத்துக்கலாமா? ஸோ a² வில் பி இந்த சைடு a²/4 ப்ளஸ் இந்த அன்னோன் டிஸ்டன்ஸ் வந்து x². ஸோ x² இஸ் 3a²/4. So x is nothing but √3a/2. அதாவது இந்த ஆக்சிஸ்ல இருந்து இந்த மாஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் √3a/2. நார்மல் ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட லாஜிக், எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ m இன்டு திஸ் வேல்யூ x². வில் கெட் 3m a²/4. ஸோ திஸ் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நீங்கள் எந்த ஒரு ஆக்சிஸை பொறுத்து எடுத்தாலும் இதான் வேல்யூ வரும். இப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிளில் இந்த சென்டர்லேருந்து இந்த வேர்டெக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன? √3a/2. அதே மாதிரி தான் இங்கேயும், ஸோ √3a/2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இப்போ என்ன பாயிண்ட் மாஸாக சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் கொஷின் சால்வ் பண்ணதுக்கப்புறம் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ லிசன் த கொஷின். Point masses 1, 2, 3 and 4 kg are lying at the point. ஸோ இது ஒரு கோஆர்டினேட், நெக்ஸ்ட் ஒரு கோஆர்டினேட், அடுத்து 4 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. The moment of inertia of this system about the x-axis will be. ஸோ x-axis பொறுத்து அதோட moment of inertia என்னன்னு கேட்குறாங்க. ரைட், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா z கோஆர்டினேட் வந்து 0. XY பிளேன்லேயும் நீங்கள் ப்ளாட் பண்ணிக்கலாம். 1 kg வந்து எங்கே இருக்குன்னா ஆரிஜின் 0,0 இருக்குது. ஸோ 0,0 இருக்கிறது வந்து 1 kg. ரைட், 2,0. ரைட், ஸோ இது வந்து 2,0. ஏன்னா x to y வந்து 0. இங்கே இருக்கிறது வந்து 2 kg. 3 kg எங்கே இருக்குது அப்படின்னா 0,3. ஸோ 0,3 அப்படின்னா ஹியர் இன் y ஆக்சஸ். ஸோ இது வந்து 0,3. ஸோ இங்கே இருக்கிறது வந்து 3 kg. 4 kg வந்து -2 அண்ட் -2. அதாவது இங்கேயும் -2 இங்கேயும் -2 இந்த இடத்துல இருக்குது. இதுதான் 4 kg. இது வந்து x ஆக்சஸ். இப்போ என்ன கேட்குறாங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி சிஸ்டம் அபவுட் x ஆக்சஸ். இப்போ இந்த 1 kgயும் 2 kgயும் அந்த x ஆக்சிஸ் மேலேயே இருக்கிறதுனால அதால் என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு இனர்ஷியாவும் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 0. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிகாஸ் ஆஃப் திஸ் 1 kg அண்ட் 2 kg ரெண்டுமே வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போனா இந்த மாஸ் 3 kg இந்த 4 kg இந்த ரெண்டும் தான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ரொவைட் பண்ணும். இதுவும் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் தானே. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இந்த 3 kg ஸோ இந்த எக்ஸ் ஆக்சஸில் இருந்து திரும்ப இஃப் யூ வாண்ட் ரீட்ரா பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இங்கே வந்து 3 kg லொக்கேட்டாக இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 3. ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் யூனிட் சிஸ்டம் மென்ஷன் பண்ணல, நீங்கள் மீட்டரே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 kg லொக்கேட்டாக இருக்குது. இது இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து -2ங்கிறது கோஆர்டினேட், டிஸ்டன்ஸ் வந்து 2. ஓகே, நம்ம கோஆர்டினேட் யூஸ் பண்ணக்கூடாது, டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும். ரைட், அப்படின்னா மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டுலேயுமே மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் போட்டால் வில் கெட் a ரிசல்ட். ஸோ 3 kg into 3 square 9
plus 4 kg into 2 square 4. So you'll get 27 plus 16. So this is the moment of inertia. Okay, so 43. So 43 kg meter square. So that is the answer. So in the question solve பண்ணுங்க. So Neet 2016 question. A light rod of length L has two masses M1 and M2 attached to its two ends. Light rod அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மாஸ் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அதோட ரெண்டு எண்ணில் M1 M2 ரெண்டு மாசம் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். The moment of inertia of the system about an axis perpendicular to the rod and passing through the center of masses. Right, so interesting-ஆன question. ஒரு ராட், இந்த இடத்துல ஒரு M1, இந்த இடத்துல ஒரு M2 மாஸ். இந்த ராடுக்கு எந்த ஒரு மாஸும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டமுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது செப்பரேட் டாபிக், we'll discuss later. So இந்த இடத்துல வந்து ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் சிஎம் பாயிண்ட் இருக்க போது M1 வந்து M2ஓட அதிகமாக இருந்தால் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து M1க்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. இதுவும் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல், ரெண்டு பார்ட்டிகல் ராடில். ஒருவேளை ராடுக்கு மாஸ் இருந்தால் தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு ராடில் இங்கே ஒரு M1 மாஸ் இருக்குது, இங்கே M2 மாஸ் இருக்குது, ரெண்டும் ஈக்குவல் மாஸ் அப்படின்னா இந்த ஒரு ஜாமெட்ரி சென்டராக சென்டர் ஆஃப் மாஸ். ஆனால் அங்கே ஈக்குவல் மாஸ்ன்னு சொல்லலாம். M1 M2 சொல்லியிருக்கிறதுனால டெஃபரெண்ட்டாக ஈக்குவல் மாஸ் கிடையாது. இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we can take this distance as a x1. இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், x2ன்னு எடுத்துக்கலாம். The moment of inertia is m1 x1 square plus m2 x2 square. ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ x1 x2 கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினை டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். சென்டர் ஆஃப் மாஸ் தெரிஞ்சால் சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா we can do one trick. என்னென்னா, இல்லை சார் எந்தெந்த ஆப்ஷன்லாம் நாட் பாசிபிள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ செக் அவுட் த ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்ன சொல்கிறாங்க, m1 L² ப்ளஸ் m2 L². அப்படின்னா அந்த ஆக்சிஸ் M1 மாஸ்லேருந்து L டிஸ்டன்ஸ் இருக்குது, M2 மாஸ்லேருந்து L டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா திஸ் ஆப்ஷன் இஸ் நாட் பாசிபிள். அது பாசிபிளே கிடையாது. ரைட், ஸோ திஸ் இஸ் ஐடியா. ரைட், ஸோ உடனே இந்த ஆப்ஷன் வரவே வராது. இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ ஆப்ஷன் பி அண்ட் சியில் பார்த்தோம் அப்படின்னா செக் த நியூமரேட்டர் ஹியர் M1 ப்ளஸ் M2. அப்படின்னா நியூமரேட்டரோட யூனிட் வந்து கேஜி. இங்கே என்ன இருக்குது, கேஜி இன்ட்டு கேஜி, கேஜி ஸ்கொயர். இப்போ கேஜி பை கேஜி ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப டினாமினேட்டரில் தான் கேஜி வரும். ஆனால் நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட யூனிட் என்ன, கேஜி மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்படின்னா இதுவும் நாட் பாசிபிள். ஸோ லாஜிக்கலி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஏ அண்டு பியில் தான் ஆன்சர் வரணும் கண்டிப்பாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா x1 அண்டு x2 அப்படின்றது ஸ்கொயர் ரூட்குள்ளே ஆன்சர் வரப்போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது. x1 எதை பொறுத்து மாறப்போகுதுன்னா M1 அண்டு L. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து L அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா L பொறுத்து தான் சேஞ்ச் ஆக போகுது. அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த ரூட்டில் வர ஆன்சரும் நாட் பாசிபிள். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதையும் யூ கேன் எலிமினேட். ஸோ ஒன்லி ஆப்ஷன் அப்படிங்கிறது M1 M2 பை M1 ப்ளஸ் M2 L². ஸோ கொஞ்சம் குயிக்காக நீங்கள் இந்த லாஜிக்கை கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 15 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம் அந்த நீட் கொஷின். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுற மெத்தட் ஆல்சோ வி வில் டிஸ்கஸ். பட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி. இப்போ நம்ம வந்து x1 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ x1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், x1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் M1 ப்ளஸ் M2. ஸோ இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து L. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆப்போசிட் மாஸை பொறுத்தா இருக்குது. ரைட், அப்படின்னா M2. அதே மாதிரி x2 அப்படிங்கிறது M1 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. இன்வர்ஸ் டிவிஷன் தியரம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட், ஃபிசிக்ஸில். ஸோ கரண்ட் டிவிஷன், வோல்டேஜ் டிவிஷன் அதுவுமே வந்து இன்வர்ஸ் டிவிஷன் தியரம். ஸோ x1 தெரியும், x2 தெரியும். x1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், x2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எல்சிஎம் எடுக்கணும் எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ரைட், ஸோ கொஞ்சம் லாஜிக்கலி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா யூ கேன் எலிமினேட் த ஆப்ஷன்ஸ்.
இந்த பி அண்ட் சி தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். பி அண்ட் சியில் தான் ஆப்ஷன் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். ஏன்னா டெஃபினட்டாக இந்த ஆப்ஷன் நாட் பாசிபிள், ரூட்டில் வரதுக்கும் நாட் பாசிபிள். பட் இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது வரும்னு பார்க்குறதுக்கு யூனிட் யூஸ் பண்ணுறோம். ரைட், மீட்டர் ஸ்கொயர் பை கேஜியில் இருக்குது, இது வந்து கேஜி மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அப்படி இல்லை நீங்கள் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எப்படியும் ஒரு 40-50 செகண்ட்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாயிண்ட் மாஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ரிஜிட் பாடி இருக்குது, இதோட மாஸ் வந்து எம். ஓகே, ரிஜிட் பாடி இந்த ஆக்சிஸை பொறுத்து, ரைட், இந்த ஆக்சிஸ் ஏஏ ஆக்சிஸ் பொறுத்து. ஸோ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்கிறோம். ரேண்டமாக ஒரு ரிஜிட் பாடி, இந்த ரிஜிட் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் வந்து ஐ. இப்போ எனக்கு வந்து மாஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு சிம்பிளஸ்ட் கேஸ் என்ன, பாயிண்ட் மாஸாக இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறேன்னா இந்த மாஸை மொத்தமாக எடுத்து மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்ணி ஒரு சின்ன பாயிண்ட் மாஸாக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ஆக்சிஸில் இருந்து இந்த மெல்ட் பண்ண பாயிண்ட் மாஸ், இந்த எம்ங்கிற பாயிண்ட் மாஸை நான் ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் கே அப்படின்னு டினோட் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஆக்சிஸை மாற்றலை, இந்த மாஸோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து மொத்தமாக பாயிண்ட் மாஸாக மாற்றி ஒரு கே டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த பாயிண்ட் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நமக்கு என்ன தெரியும், எம் கே ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். பாயிண்ட் மாஸ் எம் கே ஸ்கொயர். எனக்கு இனிஷியலாக இந்த ஆக்ஸை பொறுத்து இந்த பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, ஐ. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படிங்கிறது இந்த ஐ ஒரிஜினல் இனர்ஷியா இந்த எம் கே ஸ்கொயருக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நாம் என்ன பண்ணணும், ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நாம் இந்த கே டிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எம்கே ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். இந்த எம்கே ஸ்கொயர் அதோட ஒரிஜினல் இனர்ஷியா அந்த ஆக்சிஸை பொறுத்து எவ்வளோ இனர்ஷியா இருந்ததோ அந்த இனர்ஷியாக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிக்கலாம், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ். ஓகே, எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் வேர் த என்டையர் மாஸ் இஸ் அசியூம்ட் டு பி கான்சன்ட்ரேட்டட் பை கீப்பிங் த சேம் இனர்ஷியா. அதாவது இந்த ஆக்சிஸ்லேருந்து ஒரு எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸில் இந்த மொத்த மாசும் கான்சன்ட்ரேட் ஆகிற மாதிரி வச்சோன்னா எனக்கு இனர்ஷியா என்ன ஆகக்கூடாது, மாறக்கூடாது. அப்படி மாறலை அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் த திங், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இப்போ இந்த இனர்ஷியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ நிறைய பார்ட்டிகள் எடுத்துக்கிறோம். ஓகே, ஏன்னா இது ரிஜிட் பாடி, கண்டினியூஸாக நிறைய மாசஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறேன்.
இந்த I அப்படிங்கிறது m இன்ட்டு R1 ஸ்கொயர் ப்ளஸ் m இன்ட்டு R2 ஸ்கொயர் ஸோ ஆன் இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இதில் நிறைய மாஸ் இருக்கும், ரைட்? எம் இங்கே ஒரு m இருக்கலாம், இங்கே இருக்கலாம், நிறைய m இருக்கும். ஸோ mR1 ஸ்கொயர் ப்ளஸ் mR2 ஸ்கொயர் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ வில் ஃபைண்ட் த ஓவரால் இனர்ஷியா m into R1 square, m into R2 square up to m into Rn square. ஏன்னா நிறைய பார்ட்டிகல் சேர்ந்தது தான் ஒரு கண்டினியூஸ் ரிஜிட் பாடி. இதுதான் அதோட ஒரிஜினல் இனர்ஷியா. இப்போ நான் இந்த k டிஸ்டன்ஸில் வைக்கிறதுனால வர இனர்ஷியா என்ன? mk ஸ்கொயர். ஸோ டெஃபினிஷன் படி இந்த வேல்யூ mk ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும், கேபிட்டல் M k ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்மால் m அப்படிங்கிறது நிறைய பார்ட்டிகல் அப்படின்னா கேபிட்டல் M வந்து n times small m. Okay, n particle இருக்கு, small m. So இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா you'll have mR1 square plus mR2 square up to mRn square will be equal to nm into k square. So m காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா k என்ன கிடைக்கும்னா you'll get square root of R1 square plus R2 square up to Rn square divided by n. இதான் வந்து கே. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா எனக்கு வந்து மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. இந்த ஆக்சிஸை பொறுத்து ஒரு இனர்ஷியா இருக்கும். எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து கண்டுபிடிக்கிறது டஃப். நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாயிண்ட் மாஸாக மாற்றி கே டிஸ்டன்ஸில் வைக்கிறேன். இந்த கே டிஸ்டன்ஸில் வைக்கிறப்ப கிடைக்கிற இனர்ஷியா வந்து mk ஸ்கொயர். இந்த இனர்ஷியாவும் அந்த பாடி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குமா, அந்த இனர்ஷியாவும் ஈக்குவலாக இருந்தால் நாம் பிளேஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் பேர் தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ தட் இஸ் ஐடியா ஹவு டு ஹேவ். So k will be equal to root of R1 square plus R2 square up to Rn square divided by n. இப்போ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா மாஸ் அப்படிங்கிற டேர்மே இல்லை. அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எதை பொறுத்து மாறப்போகுதுன்னா ஆக்சிஸ். ஓகே, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஏன்னா எனக்கு இந்த ஆக்சிஸ் மாறுச்சு அப்படின்னா என்னோட கேவும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ ஆக்சிஸ் மாறுறப்ப கே வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாஸ் ஆர் ஷேப் ஆஃப் த பாடி, இந்த ரெண்டு பொறுத்தும் மாறும். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி. மாஸ் ஆஃப் த பாடியை பொறுத்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் மாறாது. ஒன் ஆஃப் த வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாஸை பொறுத்து மாறும், ஆனால் ரேடியஸ் ஆஃப் டைரக்ஷன் மாஸை பொறுத்து மாறுறது கிடையாது. யூ கேன் சே தட் இட்ஸ் அ ரூட் மீன் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ். ஓகே, இது ஒரு டிஸ்டன்ஸ் தான். இதோட யூனிட் என்ன? மீட்டர். ஓகே, யூ கேன் சே தட் யூனிட் இஸ் மீட்டர். ஸோ இட் இஸ் அ பாயிண்ட் யூ ஹவ் டு ஹேவ். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ், ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர். என் மாஸை பொறுத்து மாற போகிறது கிடையாது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஹாவ் அன் ஐடியா. ஏன்னா இதுக்கப்புறம் ரொட்டேஷனல் சால்வ் பண்ண ரேடியஸ் ஆஃப் கைரேஷனோட லாங்குவேஜில் தான் நம்ம எழுதுவோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. So explain about Neet. So Neet அப்படிங்கிறது you know that right? So past 1 week-ஆவே வந்து ராஜஸ்தானில் வந்து கொஷின் பேப்பர் லீக்கேஜ் ஒரு 6லேருந்து 7 ஸ்டேட் வரைக்கும் அந்த கொஷின் பேப்பர் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கலாம். கேரளா, ஆந்திரா, ராஜஸ்தான், ஹரியானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கேன்சல் பண்ணிட்டாங்க எனக்கு தெரியும். ஸோ ரிப்பீட்டர் ஏதாவது இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா May 3 முடிஞ்ச உடனே புக்கெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருந்துருப்பாங்க நிறைய பேர். ஸோ அப்படிங்கிறப்ப திரும்ப படிங்கிறப்ப கொஞ்சம் டஃப் தான். நோ அதர் கோ, ரைட்? ஆனால் லாஸ்ட்டு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா 26 நீட் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸில் ரொம்ப சர்ஃபேஸ் லெவல் கொஷின்ஸ் தான் நிறைய இருந்தது. ரீநீட் அப்படிங்கிறப்ப எப்போவுமே இது வரைக்கும் நான் கனெக்ட் பண்ண ரீநீட் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். சேலஞ்சிங் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் ஃபிசிக்ஸ்.
ரேங்க் டிசைட் பண்ணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிப்பீட்டட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை இந்த வருஷம் நீட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கிறப்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா செகண்ட் ஒரு நீட் ஒரு சான்ஸ் மாதிரி. ஸோ 600 எடுத்தவங்களுக்கு அதை புஷ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ், 400 500 எடுத்தவங்களும் அதை புஷ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். ரைட், யாருமே எதுவுமே அதில் பண்ண முடியாது. ரைட், பொலிட்டிக்கலை வந்து நம்ம ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். ரைட், இஃப் யூ ப்ரிப்பேர் யூ வில் கெட் அ சீட். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் ஆர் இந்த இயர் +2 முடித்தவங்க இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பாயிண்ட் மாஸ்னா என்ன, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் என்ன, அடுத்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா என்ன. ஸோ இது எல்லாமே யூ ஹவ் டு நோ தட். இதுதான் ஃபண்டமெண்டல். இதுக்கப்புறம் வில் கெட் இன் டு த ரியல் கொஷின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து தியரம்ஸ். ஸோ நம்ம மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் வந்து 2 முக்கியமான தியரம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம், இன்னொன்று வந்து பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இந்த 2 தியரமே நம்மளோட வேலையை வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஏன்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப நம்ம இன்டகிரேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இன்டகிரேஷன் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த தியரம் தெரியறதுனால நம்மளோட அந்த இன்டகிரேஷன் பண்ணுற ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும், அவ்வளோதான். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு பேரலல் ஆக்சிஸ் தியரம். ஓகே, ஸோ பேரலல் ஆக்சிஸ் தியரம் நார்மலாக இந்த மாதிரி ஒரு ரிஜிட் பாடி இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ், சிஎம் பாயிண்ட். இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக ஒரு ஆக்சிஸ் போகுது, அதை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஐசிஎம். ஓகே, மாஸ் வந்து எம். ஓகே, ஸோ பேரலல் ஆக்சிஸ் தியரமில் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிற ஆக்சிஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சால் இதுக்கு பேரலாக இருக்கிற எந்த ஒரு ஆக்சிஸ்க்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து நான் IXX அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து D. ஓகே, இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிற மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு தெரியும், அது வந்து ICM. இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ்க்கு அப்படியே பேரலாக ஒரு ஆக்சிஸ் இருக்குது, அந்த ஆக்சிஸை பொறுத்து எனக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பேரலல் ஆக்சிஸ் தியரம் டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை, எண்ட் ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. IXX அப்படிங்கிறது the moment of inertia about the center of mass plus mass into distance square. இதான் வேல்யூ. ஓகே, ஸோ I சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக ஒரு ஆக்சிஸ் போகுமா, அதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் மாஸ். இந்த மாஸ் அப்படிங்கிறது டோட்டல் மாஸ் ஆஃப் த பாடி. இந்த D அப்படிங்கிறது இந்த 2 ஆக்சிஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து D. ரைட், ஓகே, ஸோ டோட்டல் மாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, டோட்டல் மாஸ் D அப்படிங்கிறது இந்த 2க்குள்ள டிஸ்டன்ஸ். காமனாக நம்ம என்ன மிஸ்டேக் வரும்னா, இந்த M அப்படிங்கிறது இந்த 2 ஆக்சிஸ்க்கு இன்பிட்வீன் இருக்கிற மாஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். அப்படி கிடையாது. இந்த M அப்படிங்கிறது டோட்டல் மாஸ், இந்த D அப்படிங்கிறது இந்த 2 ஆக்சிஸ்க்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இது பேரலல் ஆக்சிஸ் தியரம். இப்போ இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம் நீங்கள் 2D பாடிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், 3 டைமென்ஷனல் பாடிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் 2 டைமென்ஷனல் பாடிஸ் ஆஸ் வெல் அஸ் 3 டைமென்ஷனல் பாடிஸ். ஆனால் அதில் ஒரு சின்ன கேட்ச் என்னென்னா,
சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு பேரலாக உள்ள ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க முடியும். சென்டர் ஆஃப் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியலன்னா நம்ம இந்த தியரம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 10 ஜாமெட்ரி இருக்குது, அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை வி ஹவ் டு மெமரைஸ். அதை பேஸ் பண்ணி மற்ற எந்த ஆக்சிஸ் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆக்சிஸ் கண்டிப்பாக சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸாக இருக்கணும். மற்றபடி இந்த ரெண்டும் எப்படி இருக்கணும், பேரலாக இருக்கணும். இந்த ரெண்டு ஆக்சிஸும் நாம் கண்டுபிடிக்க போகிற ஆக்சிஸும் நமக்கு தெரிஞ்ச சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸும் ரெண்டும் பேரலாக இருந்தால் மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் அ திங். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ப்ளஸ் திஸ் வேல்யூ அப்படி தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா ஒரு ரிஜிட் பாடி எடுத்தோன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி லீஸ்ட் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தியரம் முடிஞ்ச உடனே புட் அ நோட், inertia, moment of inertia least about center of mass. ஓகே, அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து லீஸ்டாக இருக்கும். மற்ற எந்த ஆக்சிஸ் எடுத்தாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இவ்வளோ கம்மியாக இருக்காது. ஏன்னா இஃப் யூ டேக் எனி சம் அதர் ஆக்சிஸ், கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அப்புறம் md ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆட் ஆயிரும். அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி லீஸ்ட் அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் will have a 3 axis. ரைட். ஸோ என்னென்ன ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நார்மலாக இஃப் யூ டேக் அ பாடி, இது வந்து என்னோட சென்டர் ஆஃப் மாஸ், இது வந்து XY பிளேனில் இருக்குது. இது வழியாக வந்து ஒரு 3 பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகும். இது வந்து Y ஆக்சிஸ், இந்த வழியாக போகிறது வந்து X ஆக்சிஸ், இப்படி ஒரு ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகும். இது வந்து Z ஆக்சிஸ். ரைட். இப்போ இந்த 3 ஆக்சிஸை பொறுத்துமே மோட் ஆஃப் இனர்ஷியா லீஸ்டா அப்படின்னா அப்படி இருக்கணும் அவசியம் கிடையாது. சம் 3 டைமென்ஷனல் பாடிக்கு மட்டும் தான் அப்படி இருக்கும். இஃப் யூ டேக் 2 டைமென்ஷனல் பாடி, இந்த பிளேன் ஆக்சிஸ் இருக்கா, அந்த இந்த பிளேன் ஆக்சிஸ் தான் இந்த 3 ஆக்சிஸ், இந்த 3மே சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் தான். அப்படின்னா மற்ற எந்த ஆக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த 3 ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் லீஸ்டாக இருக்கும். இதில் யாருக்கு லீஸ்டாக இருக்கும்னா இந்த Y ஆக்சிஸ்க்கும் Z ஆக்சிஸ், Y ஆக்சிஸ்க்கும் X ஆக்சிஸ்க்கும். அதாவது இந்த பிளேன் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ். ஸோ நீங்கள் ஃபர்தர் நோட்டில் எழுதிக்கலாம். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ், அதுலேயும் என்ன ஆக்சிஸ், இந்த பிளேன், அதாவது அந்த பிளேனில், இது XY பிளேனில் இருக்குன்னா அந்த XY பிளேன் ஆக்சிஸ், X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ். ஸோ இந்த பிளேன் ஆக்சஸ், இந்த பிளேன் ஆக்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் லீஸ்டாக இருக்கும். ரைட். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிற ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா லீஸ்ட்டு. அதில் 3 ஆக்சிஸ் தான் பர்பண்டிகுலர். அதில் யார் லீஸ்ட் அப்படின்னா இந்த பிளேன் ஆக்சிஸ். இது XY பிளேனில் இருந்தால் X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ். இந்த ரெண்டை கம்பேர் பண்ணுறப்ப Z ஆக்சிஸ் அதிகமாக தான் இருக்கும். 2 டைமென்ஷனல் பாடி. 3 டைமென்ஷனல் பாடி, ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 3 ஆக்சிஸ்க்குமே ஈக்குவல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதுதான் லீஸ்டாகவும் இருக்கும். ஸோ நம்மளோட இதிலிருந்து டேக்அவே என்னென்னா, பேரல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸாக இருக்கணும். அது வழியாக போகிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியணும். இப்போ நாம் கண்டுபிடிக்க போகிற ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிற ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும். அந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2Dக்கு யூஸ் பண்ணிக்கலாம், 3Dக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கேட்ச் எங்கே வைக்கிறாங்கன்னா, சென்டர் ஆஃப் மாஸோட மோட் ஆஃப் இனர்ஷியா தெரியலனா கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். என்னோட CM, சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட். இது வந்து AA ஒரு ஆக்சிஸ், இது வந்து BB ஒரு ஆக்சிஸ். இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து D. இப்போ நான் வந்து IBB will be equal to IAA plus M into D square யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணவே முடியாது. தட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். ரைட். ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் CM ஆக்சிஸாக இருக்கணும். அந்த CM ஆக்சிஸ்லேருந்து என்னோட ஆக்சிஸோட டிஸ்டன்ஸு தெரியணும். தெரிஞ்சால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டேக்அவே என்னென்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி லீஸ்ட் அபவுட் CM ஆக்சிஸ். அதில் எது லீஸ்ட்டு, இந்த பிளேன் தான் லீஸ்ட். ஓகே. ஓகே. ஸோ செகண்ட் தியரம் வந்து
perpendicular axis theorem. Perpendicular axis theorem. ஸோ அதே மாதிரி ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிறோம். எனி பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் வழியாக ஒரு 3 ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், ஸோ இது Z அண்ட் Z ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட், இது என்ன பாயிண்ட் ஆனாலும் இருக்கலாம். பேரலல் ஆக்சிஸ் தியரமில் ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ஸை பொறுத்து மோட் ஆஃப் இனர்ஷியா தெரியணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த பாயிண்ட் இட் கேன் பி எனி பாயிண்ட், இது எந்த பாயிண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் நம்ம டெரிவ் பண்ண போகிறது கிடையாது. எண்ட் ரிசல்ட் வந்து இப்போ இது வந்து XY பிளேன். ஓகே, XY பிளேன். நீங்கள் எக்ஸாமினர் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம முன்னாடி பார்க்குற பிளேன் வந்து XY பிளேன். ஒருவேளை பேப்பரில் இருக்கிறது XZ பிளேன் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அது XZ பிளேன். பர்பெண்டிகுலர் வில் பி Y ஆக்சிஸ். ஸோ நம்ம இது XY பிளேன் எடுத்துக்கிறோம். இந்த XY பிளேனில் X ஆக்சிஸ் அண்ட் Y ஆக்சிஸ்க்கு என்ன பேருனா பிளேன் ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸ் ரெண்டுமே அந்த பிளேனில் இருக்குது. இந்த Z-க்கு என்ன பேருனா பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆக்சிஸ். ஸோ இந்த Z-க்கு வந்து என்ன பேர்? பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆக்சிஸ். இப்போ பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா the IZZ will be equal to IXX plus IYY. அதாவது sum of the moment of inertia about XX axis and YY axis தான் வந்து Z and Z axis ஓட moment of inertia. இதுதான் வந்து perpendicular axis theorem. இதில் ஒரு இம்பார்ட்டன்டான ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் 2D பாடிஸ். 3 டைமென்ஷனுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஏன் அப்ளிகபிள் கிடையாதுன்னா, 2 டைமென்ஷனில் நம்ம இது எந்த பிளேனில் இருக்குன்னு சொல்லிடலாம். ஒரு 3D ஸ்பியர் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேனில் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வேலிட். பேரலல் ஆக்சிஸ் தியரம் 2Dயாக இருந்தாலும் 3Dயாக இருந்தாலும் வேலிட். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வந்து வேலிட் ஒன்லி ஃபார் திஸ் ஒன். அதே மாதிரி இந்த ZZ ஆக்சிஸ் அப்படிங்கிறது பர்பெண்டிகுலராக இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, அப்படின்னா அந்த இந்த பிளேனில் இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டையும் ஆட் பண்ணால் பர்பெண்டிகுலர் கிடைக்குது. ஆனால் இதுதான் லீஸ்ட்டு, இந்த பிளேன் தான் லீஸ்ட். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எதை பொறுத்து லீஸ்ட்டு? இந்த பிளேன். ஸோ இந்த பிளேன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா லீஸ்ட். ஏன்னா இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வெர்டிக்கல் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ தான் இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹவ். ஸோ பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வந்து நீங்கள் எந்த பாயிண்ட்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட் இருக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா, அது 2Dக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இந்த 2 தியரம் தான் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். நம்ம நிறைய மெமரைஸ் பண்ண வேண்டாம். இந்த தியரம் அப்ளை பண்ணி we can solve questions. இல்லை, ஸோ இன் ஜென்ரலாக வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து டிலே இருக்கும். லைவுக்கும் நீங்கள் கேட்குறது ஒரு 10 செகண்ட் டிலே இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், ரெக்டிஃபை பண்ணிடுவோம். அது வரைக்கும் லாமினார் ஆப்ஜெக்ட். ஸோ 2Dக்கு இன்னொரு 2D ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் லாமினார் ஆப்ஜெக்ட். லாமினார் கிடையாது, லாமினா. லாமினா ஆர் தின் ஷீட் அப்படின்னு நம்ம எதனா சொல்லிக்கலாம், 2Dன்னு சொல்லிக்கலாம். லாமினார் அப்படிங்கிறது ஃப்ளோ. ஓகே, ஸோ லாமினா தின் ஷீட், அதுக்கு மட்டும்தான் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் will be valid. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பாயிண்ட் மாஸ் என்ன, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன, ரேடியஸ் ஆஃப் gyration என்ன, 2 தியரம் என்ன, இது பார்த்துட்டோமா? நவ் படிக்கடிங் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சம் ரெகுலர் பாடிஸ். சம் ரெகுலர் பாடிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
ஸோ ரெகுலர் பாடியில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது வந்து யூனிஃபார்ம் ராட். ஓகே, யூனிஃபார்ம் ராட், மாஸ் வந்து எம், லென்த் வந்து எல். ஸோ இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்துக்கிறோம், யூனிஃபார்ம் ராட். ஸோ முக்கியமாக இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், யூனிஃபார்ம். இப்போ நான் என்ன அர்த்தம்னா, இப்போ நான் இந்த ஸ்டைலஸ் எடுத்தேன் அப்படின்னா இதில் இருக்கிற எவ்ரி திக்னஸோட மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். அப்படின்னா இதில் ஒரு 1 சென்டிமீட்டர் நம்ம எங்கே கட் எடுத்தாலும் இங்கே ஒரு 1 சென்டிமீட்டர் கட் எடுத்தால் ரெண்டுலேயும் ஒரே மாஸ் தான் இருக்கும், ஒரே அமௌண்ட் ஆஃப் மாஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், கால்குலஸ் யூஸ் பண்ண சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் ராட், அதோட மாஸ் வந்து எம், லென்த் வந்து எல். இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ். யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுனால அதில் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும், L/2 டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். L/2 டிஸ்டன்ஸ், ஏன்னா இட்ஸ் அ யூனிஃபார்ம். ஸோ இது ஒரு ஆக்சிஸ். அப்புறம் இந்த ஆக்சிஸ், ஸோ இது ஒன் ஆக்சிஸ், டூ ஆக்சிஸ், இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ். இது வந்து 3 and 3 ஆக்சிஸ். நம்ம ஒரு பாயிண்ட் கொடுக்குறப்ப 1, 2, 3ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் கொடுக்கறதுனால நம்ம ஜென்ரல் நோட்டேஷன் வந்து 1, 1, 2, 2 அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த 1 ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ் அண்ட் 3 ஆக்சிஸ், இந்த 3 ஆக்சிஸுமே சிஎம் ஆக்சிஸ், சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ். இப்போ இதில் ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியணும், அதை இன்டெகிரேட் பண்ணி தான் அந்த வேல்யூ எடுத்து வந்திருப்போம். பட் இப்போ யூனிஃபார்முக்கு நம்ம எந்த ஒரு இன்டெகிரேஷனும் பண்ணல, நான் யூனிஃபார்முக்கு நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். இதில் ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அது என்ன வேல்யூ அப்படின்னா I22. ஸோ I22 can give a value, it's mL²/12. ஓகே, ஸோ this is a moment of inertia. இந்த 2 அப்படிங்கிறது என்ன ஆக்சிஸ்னா, இந்த ராடுக்கு வந்து பர்பண்டிகுலர் டு த ராட் அண்ட் பாஸ் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ். ஏன்னா மோஸ்ட்லி அந்த நம்பர் டயக்ராம்லாம் கொடுக்க மாட்டாங்க, டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, உங்களுக்கு அது ஆக்சிஸ் தெரியணும். இந்த 2 ஆக்சிஸ் நான் என்ன சொல்லலாம்னா, இந்த ராடுக்கு வந்து பர்பண்டிகுலர் இப்படி போகுது, இதுதான் ஆக்சிஸ். The axis is perpendicular to the rod and passes through center of mass. அது மாதிரி இப்படி ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. இது வந்து என்ன ஆக்சிஸ், 3 ஆக்சிஸ், 3 and 3 ஆக்சிஸ். 3 ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்ன, இதுவும் perpendicular to the rod and passes through center of mass. இப்படி போகுது ஒரு ஆக்சிஸ், 1 ஆக்சிஸ். இது வந்து இது என்ன ஆக்சிஸ், இதுவும் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ், பட் பாசஸ் அலாங் தி ராட். இப்போ இந்த 1 ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்னன்னா 0. ஏன் 0னா, அந்த ஆக்சிஸ் மேலே தான் எல்லா மாஸும் இருக்குது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். நம்ம இன்டெகிரேட் பண்ணாலும் ஒரு எலமெண்ட் எடுக்கணும். இப்போ எல்லா மாஸும் அந்த ஆக்சிஸில் இருந்தால் அந்த ஆக்சிஸில் இருந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் மாஸ் என்ன, 0. அதனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் 1 ஆக்சிஸ் வந்து 0. இப்போ 2 ஆக்சிஸ் வந்து mL²/12. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் 3 பர்பண்டிகுலர், 2 பர்பண்டிகுலர். ஸோ அதனால் நீங்கள் 3 டேரெக்டாக யூ கேன் சே இட் இஸ் கோயிங் டு பி mL²/12. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரே வேலை. ஓகே, இந்த 2 and 3 எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா, an axis passing through center of mass and perpendicular to the rod. இந்த 1 எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம், an axis passing through center of mass and rod. ஸோ அது வந்து 0. this is mL²/12. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we'll take some other axis. ஸோ நான் இங்கே ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 4 and 4 ஆக்சிஸ். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்டில் இப்படி ஒரு ஆக்சிஸ், இது வந்து 5 and 5 ஆக்சிஸ். ஸோ இந்த 4 and 4 அப்படிங்கிறது passes through end and perpendicular to the rod. 5 அப்படிங்கிறது passes through end and perpendicular to the rod. இப்படி பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், 4. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்படி இருக்குது ராட் அப்படின்னா நான் இப்படி ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆக்சிஸை எப்படி நம்ம ரீட் பண்ணலாம்னா, an axis passing through one end of the rod and perpendicular to the rod. அது இப்படி ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. இதை நம்ம எப்படி ரீட் பண்ணலாம், an axis passing through one end of the rod and perpendicular to the rod. ஸோ நான் இந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, I44. இப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், தியரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ I44 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பேரலல் ஆக்சிஸ் தியரம். இதே மாதிரி ஒரு ஆக்சிஸ் பேரலாக இருக்கிற மாதிரி இருக்கணும், சிஎம் சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆக்சிஸ் எடுக்கணும். அதுதான் என்ன ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ். ஏன்னா இந்த 4 2 பேரலல். அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் 2 ப்ளஸ் மாஸ். அந்த ராடோட மாஸ் வந்து m, ஏன்னா டோட்டல் மாஸ் யூஸ் பண்ணணும்.
இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன? L/2, L square by 4. Okay, so ml square by 12 plus ml square by 4 will get ml square by 3. நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் இதுவும் மெமரைஸ் ஆகிடும், ரைட்? ஸோ 4 எப்படி ரீட் பண்ணணும்? an axis passing through one end of the rod and perpendicular. 5 வந்து an axis passing through one end of the rod and perpendicular, ரைட்? அப்படின்னா I5 எப்படி தான் இருக்க போகுது? ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹேவ். அது யார்? கூஃபி ஜென் பயல்களா? கொஞ்சம் படிக்கிற பயல்களாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து போகலாமா? இப்போ செகண்ட் ஜாமெட்ரி வில் டேக் யூனிஃபார்ம் ரிங். மாஸ் வந்து m, ரேடியஸ் வந்து r. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரிங், இது வந்து சென்டர். ஸோ யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுனால ஒரு ஜாமெட்ரி சென்டர் தான் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் ஆக்சிஸாக டிஃபைன் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன்? சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ், ஒன் ஆக்சிஸ். ஸோ இது 2 and 2 ஆக்சிஸ், 3 and 3 ஆக்சிஸ். இது XY பிளேனில் இருக்குது. ஓகே, XY பிளேன். இப்போ 1 ஆக்சிஸும் 2 ஆக்சிஸும் இந்த பிளேன் ஆக்சிஸ். ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், அது ஒய் ஆக்சிஸ், பிளேனில் தான் இருக்குது. 3 அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் டு த பிளேன். இப்போ இதை எப்படி ரீட் பண்ணணும்னா 1க்கு 2க்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? an axis passing through center of mass and in the plane. 3 எப்படி ரீட் பண்ணலாம்னா an axis passing through center of mass and perpendicular to the plane. If we take this axis, இதை எடுத்தோம் அப்படின்னா 4. இந்த ஆக்சிஸ் எப்படி ரீட் பண்ணலாம்னா an axis passing through the tangent. ஏன்னா ஒரு பாயிண்ட் டச் பண்ணி தானே போகுது. ஸோ 4 எப்படி ரீட் பண்ணலாம்? இட்ஸ் அ டேஞ்சென்ஷியல் ஆக்சிஸ் அண்ட் இந்த பிளேன் ஆக்சிஸ். இந்த 4 அப்படிங்கிறது என்ன ஆக்சிஸ்? டேஞ்சென்ஷியல் ஆக்சிஸ், டேஞ்சென்ஷியல் இன் த பிளேன் ஆக்சிஸ். ஸோ இதே மாதிரி யூ கேன் டேக் ஒன் மோர் ஆக்சிஸ் லைக் திஸ். இந்த பாயிண்ட் இந்த எட்ஜ் வழியாக பாஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன்? 5 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இது என்ன ஆக்சிஸ்னா இதுவும் டேஞ்சென்ஷியல், ஆனால் எப்படி இருக்குது? பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஸோ 4 அப்படிங்கிறது டேஞ்சென்ஷியல் ஆக்சிஸ் இந்த பிளேன் ஆக்சிஸ். 5 அப்படிங்கிறது டேஞ்சென்ஷியல் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆக்சிஸ். இப்போ இந்த 2 and 1க்கு இன்னொரு பேர் இருக்குது, டயாமெட்ரிக் ஆக்சிஸ். ஓகே, ஸோ நீங்கள் இந்த 2 and 1 என்ன சொல்லிக்கலாம்னா டயாமெட்ரிக் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா an axis passing through CM and in the plane. 3 an axis passing through CM and perpendicular to the plane. இந்த 4 ரெண்டுமே டேஞ்சென்ஷியல் ஆக்சிஸ். ஸோ இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ அந்த 4 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேறு, 5 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேறு. இப்போ 4 வந்து என்னென்னா இந்த பிளேன் டேஞ்சென்ஷியல், 5 அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் அண்ட் டேஞ்சென்ஷியல். ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹேவ். இப்போ இதுலேயும் நீங்கள் ஒரு வேல்யூ வந்து என்ன பண்ணணும்? மெமரைஸ் பண்ணணும். ஸோ வி கேன் டேக் ரிங். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா I22. ஸோ I22 அப்படிங்கிறது என்னென்னா mr² by 2. I22 அப்படிங்கிறது mr² by 2.
I11 அதே வேல்யூ தான். ஸோ I11 I22 ரெண்டுமே வந்து என்ன mr²/2. இதுக்கடுத்து நீங்கள் எல்லா ஆக்சிஸ்க்கும் நீங்களே என்ன பண்ணலாம், தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இன்டகிரேட் பண்ண வேண்டாம், காம்ப்ளெக்ஸ் மேத் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், 2 தியரம்ஸ் தெரிஞ்சாலே போதும் சால்வ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த பியூட்டி வந்து இது 2D. ஸோ அதனால் நீங்கள் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பேரலல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே டெரிவ் பண்ணி வச்சுக்கோங்க பார்ப்போம். I33 I44 I55. Okay, for semicircular ring, discuss about center of mass, tangential, diametrical. See, for a semicircular ring க்குமே இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு semicircular ring எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். Like this. இதோட ரேடியஸ் வந்து R, மாஸ் வந்து M. செமி சர்க்குலர் அப்படின்னா இதே வேல்யூ தான் அபவுட் திஸ் ஆக்சஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டயமெட்ரிக்கல் ஆக்சிஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ டயமெட்ரிக்கல் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், mr²/2. ஸோ இதில் டான்ஜென்ஷியல் அப்படிங்கிறப்ப வில் டேக் திஸ் பாயிண்ட். இதோட மாஸும் M, ரேடியஸ் R அப்படின்னா அதே வேல்யூ தான் ரிப்பீட் ஆகும், ரைட்? ஸோ இங்கே நீங்கள் இஃப் யூ கேன் டேக் திஸ் ஒன், இல்லை பர்பெண்டிகுலர் எடுத்துக்கலாம், இங்கேயும் பர்பெண்டிகுலர் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு சேஞ்சும் நடக்க போகிறது கிடையாது. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னா, இப்போது இந்த M ரிங் இருக்கா, இந்த ரிங்கை நான் இந்த ஹாஃபை வந்து அப்படியே கட் பண்ணி இங்கே அட்டாச் பண்ணாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகாது, மாறாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஹாஃப்க்கு ஒரு m/2 இருக்கும், இந்த ஹாஃப்க்கு ஒரு m/2 இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இந்த m/2 அப்படியே இது மேலே ஓவர்லாப் பண்ணி இந்த ரிங் எடுத்து இங்கே வச்சிட்டேன். அப்படினாலும் இதே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இருக்கும். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. ஏன்னா யூனிஃபார்மாக தான் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சிமெட்ரிக்காக இருக்குது. அதனால் எந்த ஒரு சேஞ்ச் இருக்காதா. முக்கியமாக என்னென்னா சிமெட்ரிக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இதை அப்படியே எடுத்து இங்கே போட்டோம் அப்படின்னாலும், ஸோ அபவுட் திஸ் ஆக்சிஸ், ஸோ இந்த 2 ஆக்சிஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குற ஆக்சிஸ். ஸோ இந்த 2 ஆக்சிஸ், ஸோ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, அதே வேல்யூ தான். அதே மாதிரி இங்கே இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், கேன் டேக் 4 ஆக்சிஸ் சிமிலாரிட்டி. அதே மாதிரி இங்கே 5 ஆக்சிஸ், இங்கே வந்து 3 ஆக்சிஸ், அதே வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஐடியா. அப்புறம் இந்த ஆக்சிஸை பொறுத்தும் அதே வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா த டிஸ்ட்ரிபியூஷன் ரிங்கு பொறுத்த வரைக்கும் சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் கட் பண்ணி சிமெட்ரிக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேஞ்ச் ஆகாது. ஸோ அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நோட், அதை நோட் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ மற்றபடி செமி சர்க்கிளாக இருந்தாலும் சரி, குவார்டர் சர்க்கிளாக இருந்தாலும் நீங்கள் அதே மாதிரி ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? டிஸ்க்குக்கும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ I33 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணியிருக்கலாம், perpendicular axis theorem யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ you'll get it is mr². ஸோ 33 அப்படிங்கிறது perpendicular to the plane passing through CM. ஸோ I44 அப்படிங்கிறது I22 I44 parallel. ஸோ I22 அப்படிங்கிறது mr²/2 ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ you'll get 3/2 mr². ஸோ தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் I44. இப்போ I55 எடுத்தோம் அப்படின்னா, ஸோ I55 அண்ட் I33 போத் ஆர் பேரலல். அப்புறம் இது ஒரு mr², இந்த டிஸ்டன்ஸ் mr², அப்புறம் 2 mr². இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் வேரியஸ் ஆக்சிஸ் ஃபார் அ ரிங். அப்புறம் எதை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறது கஷ்டம், I55 பொறுத்து ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ரிங் இருக்குது அப்படின்னா அந்த ரிங்கோட இந்த ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் பிளேன் ஆக்சிஸ் இருக்கா, இப்போ எப்படி ரொட்டேட் பண்ணுறோம், இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். தட் இஸ் வெரி வெரி டஃப். அது ரொட்டேட் பண்ணுறது பயங்கர டஃப்பாக இருக்கும்.
அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 4-4 பொறுத்து ரொட்டேட் பண்ணுறது. ரைட், ஸோ 4-4னா we are placing it like this, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷன் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் வந்து யூ ஹவ் டு ஓவர்லேப், இந்த தம்ப் வந்து என்ன பண்ணணும், ஆக்சிஸை இண்டிகேட் பண்ணணும். ஸோ கைனமேட்டிக்ஸ், ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸில் ஐ வில் எக்ஸ்பிளைன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் ஃபார் யூனிஃபார்ம் ரிங். செமி சர்க்கிளாக இருக்கிறப்ப மாஸ் டிக்ரீஸ் ஆனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேஞ்ச் ஆகும். மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆனால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இடத்த கட் பண்ணி அப்படியே தூக்கிட்டேன் அப்படின்னா தட் வில் பி டிஃப்ரெண்ட். அதை நம்ம ட்ரன்கேட்டட் பாடியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், இந்த குவார்ட்டர் ரிங்கை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படியே இருக்குமா, எனக்கு டெஃபரெண்ட் அப்படியே இருக்காது. கட் பண்ணி திரும்ப சிமெட்ரிக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் என்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறாது. அதுதான் ஐடியா. கட் பண்ணி சிமெட்ரிக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் மோட் ஆஃப் இனர்ஷியா சேஞ்ச் ஆகாது. ஜாமெட்ரி போலாமா? நெக்ஸ்ட் ஜாமெட்ரி வந்து யூனிஃபார்ம் டிஸ்க். எல்லா ஜாமெட்ரி முன்னாடியுமே இந்த வார்த்தை போட்டுக்கோங்க, யூனிஃபார்ம். ஓகே, யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம் அப்படின்னா நம்ம எலமெண்ட் எடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நான் யூனிஃபார்ம் வரைக்கும் வில் டிஸ்கஸ். ஸோ இதை வந்து நான் டிஸ்க்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்டீரியரில் ஃபுல்லாகவே மாஸ் இருக்குது. சர்க்கம்ஃபரன்ஸில் மட்டும் மாஸ் இருந்தால் அது ரிங்கு, என்டையர் பாடி ஃபுல்லாகவே மாஸ் இருந்ததுன்னா அதை டிஸ்க்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இமேஜின் இது எல்லாமே மாஸ் இருக்குது. ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாஸ் இருக்குது. இது வந்து சிஎம், சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இதில் அதே மாதிரி ஒன் ஆக்சிஸ். திஸ் ஆக்சிஸ் இஸ் கோயிங் டு பி 2 ஆக்சிஸ். This is 3 axis, 4 and 5 axis. ஸோ எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம், 1-1-2-2 அப்படிங்கிறது passes through center of mass in the plane, 3-3 அப்படிங்கிறது passes through center of mass perpendicular to the plane, 4-4 அப்படிங்கிறது passes through tangent in the plane, 5-5 அப்படிங்கிறது tangential axis perpendicular to the plane. இதுதான் description about these 5 axis. இப்போ நம்ம ரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ரிங்கை கம்பேர் பண்ணுறப்ப டிஸ்க்கு மாஸ் வந்து எம், இதோட ரேடியஸ் வந்து ஆர். இந்த ரிங்கோட மாஸும் எம், ரேடியஸும் ஆர் அப்படின்னா இந்த டிஸ்கை கம்பேர் பண்ணுறப்ப ரிங்குக்கு தான் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா வில் இமேஜின் திஸ் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் எடுத்துப்போம், 3 ஆக்சிஸ். நம்ம இன் ஜென்ரல் நம்மளுக்கு என்ன ஐடியா இருக்கும், டிஸ்க்கு தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் இருக்கு, இல்லாமே இருக்கலாம். அந்த இன்ட்யூஷன் ஏன் தப்பு அப்படின்னா நம்ம இன் ஜென்ரல் என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட், மாஸ் எம் ஆர், ரேடியஸ் வந்து ஆர். இது வந்து ரிங் அப்படிங்கிறப்ப உள்ள எந்த ஒரு மாஸும் இல்லை, அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மட்டும்தான் மாஸ் இருக்குது, அதோட மாஸ் வந்து எம், ரேடியஸ் ஆர் அப்படிங்கிறப்ப ஆப்வியஸாக இது ஒரு சாலிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு தான் இனர்ஷியா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் மாஸை டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ அதை பொறுத்து மாறும். இப்போ இங்கே எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிஸ்லேருந்து எல்லா மாஸும் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏன்னா இதான் என்னோட 3 ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்லேருந்து எல்லா மாஸுமே ஆர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து ரிங். இப்போ இங்கே 3 ஆக்சிஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் மாஸ் வந்து இந்த ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்குது. ஏன்னா இதான ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் மேலேயே சம் மாஸ் இருக்குது, அந்த ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு மாஸ் இருக்குது,
அப்புறம் அந்த எக்ஸ்டீரியரில் கம்மியான மாஸ் தான் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது, ஏன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படிங்கிறப்ப இந்த ஆக்சிஸ் மேலேயே எந்த மாஸ் இருந்ததோ அது வந்து என்ன பண்ணாது, இனர்ஷியாவை ப்ரொவைட் பண்ணாது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன, அந்த மாஸ் கொடுக்குறது 0. ஆனால் இங்கே பார்த்தோன்னா எல்லா மாஸுமே வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்குது. அப்படின்னா அது தட் ஆஃபர்ஸ் மோர் இனர்ஷியா. அதனால் ரிங் ஆஃபர்ஸ் மோர் இனர்ஷியா எப்போனா மாஸும் ரேடியஸும் சேமாக இருந்தால் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம ரிங்கு வந்து வேல்யூ வராது, அதோட கம்மியாக தான் இருக்கும். இஃப் யூ டேக் I11 அண்ட் I22 இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா சிமெட்ரிக் அபவுட் போத் ஆக்சஸ். ஸோ வேல்யூ வந்து mr²/4. ஸோ நம்ம ரிங் பார்த்தோம் அப்படின்னா அது mr²/2. அப்படின்னா ஒரு ரிங் அண்டு டிஸ்க்கு நீங்கள் சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிற மோட் ஆஃப் இனர்ஷியா கம்பேர் பண்ணிங்கன்னா ரிங் வந்து ட்வைஸ் இனர்ஷியாவாக இருக்கும். ரிங் ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப டஃப். மாஸ் சேமாக இருக்கணும், ரேடியஸ் சேமாக இருக்கணும். இப்போ I33 எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ I33 அப்படிங்கிறப்ப ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். யூ கேன் கெட் mr²/2 perpendicular axis theorem. ஓகே, perpendicular axis theorem. அது I44 எடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், I44 இதுக்கு அப்படியே பேரலாக இருக்கிறது யார், I11. ஸோ mr²/4 ப்ளஸ் மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் mr². ஸோ இது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 5 mr²/4 parallel axis theorem. அதே மாதிரி I55 this axis இது 33க்கு பேரலாக இருக்குது. அப்புறம் 33யோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr²/2. ஸோ mr²/2 ப்ளஸ் mr². அப்புறம் என்ன வேல்யூ கிடைக்கும் நமக்கு, 3/2 mr². இதுவும் பேரலல் ஆக்சிஸ் தியரம். ஸோ ஒரு வேல்யூ வந்து நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ எப்படி டெரிவ் பண்ணியிருப்பாங்கன்னா, இன்டெகிரேட் பண்ணி ஒரு எலமெண்ட் எடுத்து இன்டெகிரேட் பண்ணி டெரிவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம யூனிஃபார்முக்கு நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறது கிடையாது, நான் யூனிஃபார்முக்கு நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். சேம் லாஜிக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், யூனிஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து யூனிஃபார்ம் டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஒரு 2 minutes எடுத்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள், ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். எனி டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, ஸோ டவுட் இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி வில் டூ சம் ப்ராப்ளம்ஸ்.
ஸோ இப்போ வரைக்கும் படித்ததை ஒரு ரீகேப் பண்ணிக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, நம்ம என்ன எப்படி ட்ரீட் பண்ணுறோம், ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி ட்ரீட் பண்ணுறோம், அது ஜென்ரலாக டென்சார் குவான்டிட்டி. ஒரு பாயிண்ட் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா என்ன, பேரலல் ஆக்சிஸ் என்ன, பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னா என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சம் ரெகுலர் பாடிஸ், யூனிஃபார்ம் ராடுக்கு, யூனிஃபார்ம் ரிங்குக்கு, யூனிஃபார்ம் டிஸ்க்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி வில் டூ சம் ப்ராப்ளம்ஸ். Solve the question. Two discs of the same material and thickness have radii 0.2 meter and 0.6 meter. Their moment of inertia about their axis will be. நீங்கள் எந்த ஆக்சஸ்னாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டுமே டிஸ்க் தான். இப்போ எதுவுமே ஆக்சஸை பொறுத்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா எந்த ஆக்சஸ் எடுக்கிறது? ஆக்சஸை பொறுத்து ஆக்சஸை வந்து அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா இன் ஜென்ரல் நம்ம ஒரு பாடியை எப்படி ரொட்டேட் பண்ணுவோம்? இப்போ நார்மலாக ஒரு புக் இருக்குன்னு வச்சுப்போம். So we'll fix it like this and we will rotate. அப்படி என்ன ஆக்சிஸ்? பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் பர்பண்டிகுலர் டு த பிளேன். எப்போவுமே ஆக்சிஸை மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் எடுக்க போகிற ஆக்சிஸ் சிஎம் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆக்சிஸ். மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஓகே, ட்ரை த கொஷின். ரெண்டு டிஸ்க்கு சேம் மெட்டீரியல் சேம் திக்னஸ், பட் ரேடியஸ் வந்து 0.2 0.6. ஸோ த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த டிஸ்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பர்பெண்டிகுலர் எடுத்தோன்னா mr²/2. நம்ம ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ வி கேன் சே I is proportional to mass and r². சேம் மெட்டீரியல் அண்ட் திக்னஸ். மாஸ் பொறுத்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. மெட்டீரியல் சேமாக இருக்குன்னா டென்சிட்டி சேமாக இருக்குது, திக்னஸ் சேமாக இருக்குது, மாஸ் சேம்னு சொல்லலை. நீங்கள் ஒருவேளை மாஸ் சேம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் அதோட ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். மாஸ் சேம் கிடையாது, மெட்டீரியல் சேம். அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவை டென்சிட்டிக்கு நீங்கள் மாற்றணும், ரைட்? ஸோ I will be equal, you know that. ஸோ 2 இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் r²/2. மாஸ் அப்படிங்கிறது டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ டென்சிட்டி வால்யூம்ங்கிறது என்ன? ஏரியா இன்ட்டு திக்னஸ். ஸோ ஏரியா வந்து πr², திக்னஸ் வந்து t இன்ட்டு r²/2. You can say that the inertia pi rho t r⁴/2. ஸோ இதான் ஃபார்முலா. நம்மளுக்கு மாஸ் சேம்னு சொல்லியிருந்தாங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம், r². ஸோ ரேடியஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது? 0.2 0.6. இது அதிகமாக இருக்குது, ஸ்கொயர் டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் மெட்டீரியல் சேம்னு சொன்னதுனால மாஸ் என்ன பண்ணிக்கிறோம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி எழுதிக்கிறோம். ஸோ I is proportional to. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? மெட்டீரியல் சேம் அப்படின்னா டென்சிட்டி சேம், திக்னஸ் சேம். ஸோ I is proportional to r⁴. I1 to I2. ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, இனர்ஷியா அபவுட் தேர் ஆக்சிஸ் வில் பி இந்த ரேஷியோன்னு கேட்குறாங்களா? நான் ஃபஸ்ட்டு கொடுத்த ரேடியஸ் டிவைடட் பை செகண்ட். ஸோ அப்படி தான் ரேஷியோ எடுக்கணும். இதை 1 எடுத்து 2 எடுக்கணும். ஸோ I1/I2. ஸோ I1/I2 அப்படிங்கிறப்ப யூ கெட் 0.2 divided by 0.6 power 4. You get a 2/6 power 4. So 1/3. So 1/81. ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் r⁴ அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக முடிச்சிடலாம். r² கிடையாதுப்பா, ஏன்னா அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா r² போட்டிங்க அப்படின்னா 1/3 get 1:9. ஸோ தட் ஆல்சோ அவைலபிள். மெட்டீரியல் தான் சேம் சொல்லியிருக்காங்க, மாஸ் சேம்னு சொல்லலை.
Next question. This question, it's a Neet 2009 question. Four thin rods of same mass m and same length L form a square as shown in figure. Moment of inertia of the system upon an axis through center O and perpendicular to the plane. Right. So the axis oda definition வந்து நீங்க கரெக்ட்டா கேட்ச் பண்ணணும். So axis எப்படி பாஸ் ஆகுது? Through the center and perpendicular to the plane. So இது வழியா பாஸ் ஆகுது. So this is going to be the axis. So the axis பொறுத்து moment of inertia. So ஒவ்வொரு ராடோட moment of inertia கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணிருக்கேன். So எப்படி சால்வ் பண்ணலாம்? So the moment of inertia will be 4 times moment of inertia because of 1. ஒரு ராடோட moment of inertia கண்டுபிடிச்சு 4 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா சிமெட்ரிக் தானே. ஸோ ஒரு ராட் இப்படி இருக்குது, இந்த ஆக்சஸ் பர்பண்டிகுலர், ஸோ நம்மளை பார்த்து வர ஆக்சஸ் இதோட மாஸ் வந்து எம், லென்த் வந்து எல். இதுதான் இப்போது இந்த ஆக்சிஸ் வழியாக கண்டுபிடிக்கணும். பர்பண்டிகுலர் பிளேன் அப்படின்னா இந்த ராடுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எவ்வளோ? ml ஸ்கொயர் பை 12. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன? எல்லாமே எல் தானே ஃபார்மாக இருக்குது. இதுவும் எல், இதுவும் எல். அப்புறம் திஸ் இஸ் கோயிங் டு பி எல் பை 2. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல் பை 2. ஸோ நம்மளுக்கு இந்த ஆக்சிஸ் I1 அப்படிங்கிறது இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற ஆக்சிஸ் வந்து ml ஸ்கொயர் பை 12. ml ஸ்கொயர் பை 12 ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன? ml ஸ்கொயர் பை 4 L by 2. So ml square by 12 plus ml square by 4. So the simplify panna you will get ml square by 3. இது வந்து ஒரு ராடுக்கு. So மாதிரி 4 rods இருக்கா, then 4 times that value. So 4 ml square by 3. That is answer. ஸோ எல்லா ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ரைட். ஸோ ml ஸ்கொயர் பை 3 ஒரு ராட்க்கு 4னா 4ல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ml ஸ்கொயர் பை 3 வந்தவுடனே இதை டிக் பண்ணிடக்கூடாது. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ மொத்தமாக 4 ராட் இருக்குது. ஸ்கேலாருங்கிறதுனால ஒவ்வொரு ராடோட இனர்ஷியாவும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இட் இஸ் அ பாயிண்ட். ஓகே. ஸோ இதோட ஆன்சர் வந்து ml ஸ்கொயர் பை 3 கிடையாது, 4ல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 4 ml ஸ்கொயர் பை 3. So this is going to be the option A. Okay, so next question. So previous aims and Neet question. அதே ராட் மாடல் தான். The moment of inertia of a rod about an axis through its center and perpendicular to it is ml square by 12.
where m is the mass, L is the length of the rod. நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. The rod is bent in the middle so that the two halves make an angle 60 degree. The moment of inertia of the bent rod about the same axis would be. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மாஸ் வந்து m, லென்த் வந்து l, இதோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இட் இஸ் ml ஸ்கொயர் பை 12. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சென்டரில் ரைட், ஸோ இந்த மிடில் we are bending, ரைட், ஸோ பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி போயிடும். Just to have it. So this angle is 60 degree. Okay. இப்போ the moment of inertia of the bent rod about the same axis would be. இதை பொறுத்து தான் கேட்குறாங்க. The moment of inertia of a rod about an axis passing through center and perpendicular to it is ml square by 12. The rod is bent in the middle so that the two halves make an angle 60 degree. The moment of inertia of the bent rod about the same axis would be. Try to understand. இப்படி இருக்குது. ஓகே, ஸோ பர்பெண்டிகுலராக பாஸ் ஆகுது லைக் திஸ். ஸோ இனிஷியலாக பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறப்ப ml ஸ்கொயர் பை 12. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ இதோட மாஸ் வந்து என்னவா இருக்கும், பெண்ட் பண்ணிட்டோமா, இது m/2, லென்த்து l, இதோட வேல்யூ m/2, லென்த் l/2, பர்பண்டிகுலர். ஓகே, நம்ம ஆங்கிள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பர்பண்டிகுலர் தானே, ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ராடோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இந்த ராடோட வேல்யூ அபவுட் திஸ் ஆக்சிஸ் ஒன் எண்டு வழியாக பாஸ் ஆகிறப்ப நம்ம என்ன தெரியும், ml ஸ்கொயர் பை 3 அப்படின்னா இதோட எனர்ஷியா m/2 l ஸ்கொயர் பை 4 பை 3. அது மாதிரி இதுக்கும் அதே வேல்யூவா, ஸோ m/2 ml ஸ்கொயர் பை 3 l ஸ்கொயர் பை 4 இன்ட்டு 1/3. ஸோ இந்த ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், கேன் டேரக்ட்லி ஆட். ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஸ்கேலார் தான், டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் 2 டைம்ஸ் போட்டுக்கலாமா, ஸோ வில் கெட் ml ஸ்கொயர் பை 12. That is it. Okay. What is the doubt? What moment of inertia is asked for on the planar? What if moment of inertia is asked for on the plane axis? So if you are going, so in the plane axis, இப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இனிஷியலாக பர்பண்டிகுலர் தானே. ஸோ அதனால் ஒருவேளை if they are asking for this axis, so you can take, if you are taking a theta, so in the moment of inertia value into sin square theta. So the moment of inertia about the end, இதுதான் theta அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா you can use sin square theta for in the plane. பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறதுனால நம்ம theta கன்சிடர் பண்ணோம்னா, ஒருவேளை ஆக்சிஸ்லேருந்து இன்க்ளைண்டாக இருந்தது அப்படின்னா இந்த எண்டு வழியாக போகிற வேல்யூ நமக்கு தெரியும் ml ஸ்கொயர் பை 3 இன்ட்டு sin square theta.
எதனால் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் 60 டிகிரி கிவன் அப்படின்னா அது நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே மேக் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் தட் இஸ் அ பர்பண்டிகுலர் ஆக்சிஸ். ரைட். ஸோ ஆக்சிஸ் வந்து பர்பண்டிகுலர். நீங்கள் இதை எந்த ஆக்சிஸில் நீங்கள் எந்த ஆங்கிளில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒர்க் வேணும்ல, டேரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா சால்வ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ட்விஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தே ஹவ் கிவன். ஓகே, ஆங்கிள் கன்சிடரேஷன் நமக்கு தேவையில்லை. சால்வ் த கொஷின். அகெயின் இதை சால்வ் பண்ணுமா? ஓகே, சி லுக் அட் த பாயிண்ட்ப்பா. இப்போ இங்கே வந்து பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட மாஸ் வந்து நமக்கு m/2. இந்த கம்ப்ளீட் இதோட லென்த் வந்து என்ன? L/2. அது மாதிரி இதோட வேல்யூ m/2, இதோட வேல்யூ L/2. இப்போ இதுக்கு இந்த பர்பெண்டிகுலர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆக்சிஸை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இந்த ஆக்சிஸை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரைட் இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இப்படி இருக்குது. நான் இந்த மாதிரி லொக்கேட் பண்ணியிருந்தாலும் சரி, இப்படி லொக்கேட் பண்ணியிருந்தாலும், இப்படி லொக்கேட் பண்ணியிருந்தாலும் இது எண்ட் ஆக்சிஸ். ஸோ இப்படி நான் ப்ளேஸ் பண்ணுற ஆக்சிஸ் நான் எப்படி லொக்கேட் பண்ணியிருந்தாலும் எண்ட் ஆக்ஸாக தான் இருக்க போகுது. அப்படின்னா ml²/3. ஸோ அதோட மாஸ் வந்து m/2, இதோட லென்த் வந்து L/2. ஸோ L/2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/3. இது வந்து ஒரு ராடுக்கு அபோவ் திஸ் ஆக்சஸ். 2 ராடுங்கிறதுனால 12 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ஸோ ஒரு ஃபார்முலா ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்க. வில் சேஞ்ச் த போர்டு. ஸோ இந்த பிளேன்கா, இந்த பிளேன் அகெயின் யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன். சி இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. தென் எண்டு பொறுத்து நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூ என்ன தெரியும்? ml²/3. ஸோ ml²/3 இன்டூ sin² தீட்டா. அவ்வளோதான். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து x² யூஸ் பண்ணுவோமா, இந்த இடத்துல சைனோட காம்பனண்ட் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ரைட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி L/2. ரைட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறப்ப பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே நம்ம எடுக்கணும். ஸோ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப சைன் காம்பனண்ட். அதனால இங்கே என்னவா மாறி இருக்கும்? sin² தீட்டான்னு மாறி இருக்கும். ஓகே. ஸோ எண்டு வழியாக வந்து அந்த ஆக்சிஸ்லேருந்து ஒரு ஆங்கிள் மேக் பண்ணால் ml²/3 sin² தீட்டா. அது சென்டர் வழியாக போகிற ஒரு ஆக்சிஸ், அது கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்குது தீட்டா அப்படின்னா ml²/12 இன்ட்டு sin² தீட்டா. அந்த ரீசன் என்னென்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் காம்பனண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். ரைட். தட் இஸ் த பாயிண்ட். ஸோ
ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இப்போ தெரியுதா? Two rods mass m and length L are joined at the center to form a cross. The moment of inertia of this cross about an axis passing through the common center of the rod and perpendicular to the plane formed by them. Mass வந்து m, length வந்து L, cross ஃபார்ம் பண்ணுது. இந்த ரெண்டுக்குமே பர்பெண்டிகுலராக கண்டுபிடிக்கணும். ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம், டைமே எடுக்க வேண்டாம். இந்த பர்பெண்டிகுலர் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறப்ப ml²/12 ரெண்டு ராட் இருக்குது. அப்போனா 2 × ml²/12, ஸோ ml²/6. ஸோ தட் இஸ் த ஆன்சர். இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ், ஸோ மோஸ்ட்லி டுமாரோ, நாளைக்கு ஈவினிங் கிளாஸில். தேங்க்யூ.